अपात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रम् अकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் நேற்றைய தினம் நாம் புத்தாவதாரத்தை பற்றி அனுபவித்தோம். புத்தாவதாரத்தை பற்றி சில நாமங்கள் 24 நாமங்கள் ஸ்ரீபராசர பட்டர் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் புத்தாவதாரத்துக்குன்னு சாதிச்சிருக்கார். அந்த புத்தாவதாரத்திலேயே அத்வைத்தமாக இருந்தாலும் சரி விசிஷ்டாத்வைத்தமாக இருந்தாலும் சரி பௌத்தத்தை கண்டிக்கிறோம். நேத்தே சொன்னேன், புத்தரை கண்டிக்கல பௌத்தத்தை கண்டிக்கிறோம்னு. புத்தர் வேற பௌத்தம் வேற. The principles of laid by Buddha constitute Buddhism. The principles laid by Shankara has been brought into Advaitam. அதனால சங்கரருக்கும் ராமானுஜருக்கும் சண்டை கிடையாது. அத்வைதத்துக்கும் விசிஷ்டாத்வைதத்துக்கும் வேணா சில வித்தியாசங்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதனால பௌத்தம் அதுல வித்தியாசங்கள் இருக்கலாம். அது பௌத்தத்துக்குள்ளேயே போயிட்டேன்னா நேற்று சொன்னாப்புல ஹீனாயனாள், மகாயனாள், சௌத்ராந்திகாள், மாத்தியமிகாள், சூன்யவாதாள் அப்படின்லாம் பல பிரிவினைகள் நேற்று பார்த்தோம். அதுல என்னென்ன அப்படிங்கிறதும் பார்த்தோம். என்னென்னங்கிறது அந்த சித்தாந்தத்தெல்லாம் ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். ஏன்னா அது ஞாபகம் வச்சுக்கிறாப்புல ஒன்றும் இல்லை சித்தாந்தம். பிராக்பாவ பிரத்வம்சாபாவங்கள்னு முன்னாடி இதை சொல்லியிருக்கேன். இந்த மைக்கு முன்னாடி இதை பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை. இப்போ இந்த மைக் எவனோ அதை பண்ணியிருக்கா பாருங்க, யாரோ பண்ணது தான் இந்த டெக்னீஷியன் எடுத்துன்னு வரார். இது முன்னாடி இருந்ததா? இதை பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை, பண்ண அப்புறம் தான் இருக்குது. பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை, பிராக்பாவம் முன்னாடி இல்லை. இது என்னைக்காவது ஒரு நாள் இப்போது உபன்யாசத்துக்கு பயன்படுத்துகிறோம். இன்னொரு 10-20 வருஷம் வரும். 30 வருஷம் கழிச்சு வேறு ஏதாவது டெக்னாலஜி கொஞ்சம் கம்மி ரேட் வந்த உடனே, ஏன்னா இப்போ புது டெக்னாலஜியில் உள்ள பாஸ் மைக்கெல்லாம் ரொம்ப ஸ்பீக்கர்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், அதனால் இன்வெஸ்ட் பண்ண வேண்டான்னு விட்டுருப்பா. இன்னும் இப்போ மேக் இன் இண்டியாலாம் மோதி பண்ண உடனே ஏதாவது கொஞ்சம் சீப் ரேட்லாம் வந்துடுத்தானே, அப்போது இதை போட்டுருவா. இது இந்த வஸ்துக்கள்லாம் எங்கே போகும்? நம்ம இலந்த பழம், பேரிச்சம்பழம் இதெல்லாம் இருக்குது பாருங்க, அந்த இடத்துக்கு போயிடும். அப்போ அதை போட்டு பீஸ் ஆக்கிவிடுவா. அதை வச்சு இன்னொரு விஷயம் பண்ணிவிடுவா. இதை பீஸ் ஆக்கி இதை டிஸ்ட்ராய் பண்ண உடனே இது இருக்காது. பிரத்வம்சாபாவம் இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்ணுறதுக்கு முன்னாடியும் இது இல்லை, அழிஞ்ச அப்புறமும் இது இல்லை. பௌத்தாள் என்ன சொல்கிறா, ஒரு வஸ்து பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை, அழிஞ்ச அப்புறம் இல்லை அப்படின்னா நடுவிலையும் இருக்காது இல்லையா அப்படிங்கிறா. இப்போ நீங்கள் எப்படி ஜீரோ சூன்யத்தை ப்ரூவ் பண்ணுறேன்னா அவள் என்ன சொல்கிறா, முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை அப்படின்னா நடுவுலையும் இருக்காதே. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஆத்மா முன்னாடியும் இருக்குது பின்னாடியும் இருக்குது நடுவுலையும் இருக்குங்கிறோம். அவள் என்ன சொல்கிறா, முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை, நடுவில் இல்லைங்கிறா. இது பிராக் பிரத்வம்சாபாவங்கள்னு அவா சித்தாந்தம். இது தேசிகன் சுருக்கமாக பரமத பங்கத்தில் எடுக்கிறார். இப்படி எல்லாம் அந்த மதம் இருக்குது. என்ன ஒன்றுன்னா, நம்ம யாரையும் விமர்சனம்னு மட்டை தட்ட வேண்டாம். பிலசாபிக்கல் டிஃப்ரென்சஸ் பௌத்தத்தோட நிறைய இருக்குது, ஜெயினத்தோட நிறைய இருக்குது, ஏன் அத்வைத்தத்தோடையே நிறைய இருக்குது. அதனால் இந்த பிரின்சிபிள்ஸை தான் நம்ம அப்போஸ் பண்ணுறோமே ஒழிய அந்த புத்தரையோ மகாவீரரையோ சங்கரரையோ யாரும் வெய்யறதும் இல்லை திட்டுறதும் இல்லை. அதனால் பல இடங்களுக்கு எனக்கு தினமும் மெயில் வரும், வை ஆர் விசிஷ்டாத்வைத்திஸ் அகெயின்ஸ்ட் சங்கரான்னு.
என்ன சொல்லி புரிய வைக்க? நான் இதுக்கு சங்கரருக்கும் யார் அகெயின்ஸ்டா இருக்க போறா? சங்கரர் பெரிய மகான். அந்த ஒரு மகான் அப்பேற்பட்ட ஒரு புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்கார், ஒரு கிரந்தம் சாதிச்சிருக்கார். இன்னைக்கும் சங்கர மட்டங்கள்லாம் இருக்கு, வேத வித்வான்கள்லாம் இருக்கான்னா அவர் பண்ண கைங்கரியம் மகா கைங்கரியம் தான். That doesn't mean that one should get sympathetic with the principles. Intellectual thought process la, if the principles are not convincing, I will be tooth and nail against it. அதுதான் intellect ன்னு சொல்றது. இப்போ ராமானுஜருடைய சித்தாந்தத்திலேயே சில விஷயங்கள் தப்புன்னு மாதவர்னு சொல்லிட்டு, மத்வர் இல்ல மாதவர்னு சொல்லிட்டு ஒருத்தர் சர்வமத சங்கிரகம்னு ஒரு புஸ்தகத்துல எழுதியிருக்கார். எனக்கு ராமானுஜருடைய மதத்துல சில பிரின்சிபிள்ஸ் பிடிக்கலன்னு எழுதியிருக்கார். மதத்துல தான் பிடிக்கலன்னு எழுதியிருக்காரே ஒழிய ராமானுஜர் பிடிக்கலன்னு எழுதலையே. ராமானுஜர் என்ன கெடுதல் பண்ணார்? பிடிக்காம போறதுக்கு. சங்கரர் என்ன பண்ணார்? கெடுதல் பண்ணார் பிடிக்காம போறதுக்கு. அதனால இது ரொம்ப இன்டெலெக்சுவலா ஹேண்டில் பண்ணணுமே ஒழிய சின்ன குழந்தைகள் சண்டை போடுற மாதிரி இப்போ நான் எல்லா கோவிலுக்கும் வரேன், நீங்க ஏன் மற்ற கோவிலுக்கு வர மாட்டேங்கிறேள், நான் எல்லாத்துக்கும் வரேன் இல்லையா, இந்த சின்ன குழந்தை இப்படிதான் பேசும், உங்காத்துக்கு நான் வரேன் இல்லையா, நீ எங்காத்துக்கு வரப்படாதா, இந்த மாதிரி சித்தாந்தம் இருக்காது. கொஞ்சம் நம்ம அதை விட கொஞ்சம் ப்ராக்ரஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் போக வேண்டாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே உட்காந்துட்டு இருப்பேன்னா எப்படி? 2 வயசு குழந்தை மம்மம்னு சொல்லித்தானே என்ன ரசிச்சு கேட்பா. அதே குழந்தை 80 வயசுல மம்மம்னு கேட்டுதானே ஆஷடுன்னு சொல்லுவா. அதனால அந்தந்த வயசுக்கு ஏத்தாப்புல பரிபாஷை மாறுற மாதிரி அவ்வப்போது இதுவும் மாறும். அதனால பௌத்தம் பெரியவாள்லாம் கண்டிச்சிருக்கா பிரின்சிபிள்ஸை. ஆனா இப்ப என்ன ஒரு பியூட்டினா, புத்தர் எல்லா வீட்டிலையும் இருக்கார். அது பெரிய விஷயமே இல்லை. புத்தர் விக்கிரகத்தை வச்சுக்கலாம், அது அழகாக தான் இருக்கு, நல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கார் புத்தர். மெடிடேட்லாம் பண்ணிட்டு அது ரோஸ் வுட் என்ன, டீக் வுட் என்ன, சாண்டில்வுட் என்ன இருக்கார், அது ப்ராப்ளமே இல்லை. ஆனா அவருடைய பிரின்சிபிள்ஸ் பக்கம் போக ஆரம்பிச்சுட்டார். பிராமண சம்பிரதாயத்துல, பிராமணம்னா என்ன நான் சொல்றது, பிராமணங்கிற இது இல்லை, பிரம்மத்தை ஆதாரமா கொண்ட சனாதன தர்மத்துல நிறைய பேர் பௌத்தத்துல விபாசனான்னு ஒண்ணு உண்டு. விபாசனானா என்னன்னா, ஒரு 7 நாள் பேசப்படாது, தூங்கப்படாது, பார்க்கப்படாது, ஒண்ணும் பண்ணப்படாது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அங்கெல்லாம் மெடிடேட் பண்ண போற. இதெல்லாம் நமக்கு வேண்டாம் ஒண்ணும். சரி, ஜெயினத்தை ஏதாவது கண்டுபிடிக்கிறோமானா பிரம்மகுமாரின்னு யாரும் இருக்கா, அவளை வச்சு கடைபிடிக்கிறது உண்டு. பிரம்மகுமார் சுவாமி ஜெயினத்துல பிரம்மமே கிடையாது. ஜெயினத்துல பிரம்மம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. there is no god. பின்ன என்ன பிரம்மகுமாரி? அதனால இதெல்லாம் வேண்டாம். அதனால எதுக்கு நான் இதெல்லாம் சொல்றேன்னா, நீங்கள்லாம் மகா வித்வான்கள், பரமை காந்திகள், யாராவது இந்த வீடியோ பார்க்குறவாளுக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக பல பேர் என்னன்னா, அவளும் நல்லது தானே சொல்றா, இந்த அவளும் நல்லது தானே சொல்றா, இவாளும் நல்லது தானே சொல்றாங்கிற விஷயத்துக்கு நம்ம போகக்கூடாது. அது எப்போ நம்ம சித்தாந்தத்துக்கு விருத்தமோ அதை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம். அவ்வளவுதான். இது பௌத்தம் ஆயிடுச்சு. பௌத்தத்துக்கு அடுத்ததா ரொம்ப பிரபலமான ஒரு அவதாரம், எல்லாரும் பேசக்கூடிய அவதாரம், நிறைய கேள்வி வரக்கூடிய அவதாரம். நரசிம்ம அவதாரத்துல கேள்வியே வராது, ஏன்னா அவர் வந்துட்டு போயிட்டார். பேக் டு பெவிலியன் அவர் போயிட்டார். ராமனும் வந்துட்டு போயிட்டார். இப்ப கல்கி இனிமேதானே வரணும். பூத பவ்ய பவத் பிரபுல பூதா பவத் பத்தி கேள்வி வராது. இனிமே வரப்போகக்கூடிய பவிஷ்யத் காலத்தை பத்தி தான் கேள்வி வரும். இது கல்கி யார், எப்போது வருவார், யாராக வருவார், எங்கே வருவார், இப்போது வருவாரா, நாம் பார்க்கலாமா, அப்படின்லாம் கேள்விகள் நிறைய வருது. அதனால பட்டர் என்ன பண்ணிருக்கார், ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல கல்கி அவதாரத்துக்குன்னு 15 நாமங்கள் சாத்திருக்கார். 15 நேம்ஸ் அவுட் ஆஃப் 1000. 24 புத்தம், புத்தரை பத்தி, 15 கல்கிய பத்தி சொல்லியிருக்கார். கரெக்டா, தேங்க்யூ. கல்கிய பத்தி சொல்லியிருக்கார். இப்போ கல்கி அவதாரத்துல எங்க வருவார், அது வருவாரா, நீர் பார்த்திருக்கீரான்லாம் கேட்காதீங்க. ஒண்ணும் என்ன புராணத்துல இருக்கோ அதை சொல்லிடுறேன். 2வது, பல பேர் கல்கின்னு இப்போ சொல்லிட்டு இருக்கா, அவரா அப்படின்னு கேட்டாலும் அதுவும் இல்லை அப்படின்னு சாஸ்திரம். இது புஸ்தகம். நானே அரியாசனை போட்டு உட்காந்துட்டு அபய பிரதானம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, நானும் கல்கின்னு சொல்லிக்கலாம். ஏன் பார்க்கறதுக்கும் கனங்கரையில் தான் இருக்கேன், அதனால என்ன கல்கி அப்படிதான் இருப்பாருன்னு எழுதி வச்சிருக்கா, அதனால அப்படி சொல்லலாம். அதுவும் கல்கி கிடையாது. சரி, கல்கி அவதாரம் என்னன்னா தேசிகன் சொல்லுவார். தேசிகன் சொல்லாத விஷயமே இல்லை. அவர் தேசிகன் என்சைக்ளோபீடியா அப்படின்னு வச்சுக்கலாம் பேர். பிரிட்டானிக்கா மாதிரி தேசிகன் ஏதாவது வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாத்த பத்தியும் அவர் சொல்லியிருக்காரு. சாப்பாடு பத்தி சொல்லணும்னா ஆகார நியமம்னு எழுதி வச்சிருக்காரு. சரி, மீமாம்சா பத்தி சொல்லணும்னா சேஸ்வர மீமாம்சா, மீமாம்ச பாதுகான்னு எழுதி வச்சிருக்காரு. சரி, உபனிஷத் பாஷ்யம் இருக்கானா ஈஷாவாசி உபனிஷத்துக்கு பாஷ்யம் பண்ணியிருக்காரு.
தமிழ் பிரபந்தத்துக்கு வியாக்கியானம் உண்டான முனிவாகன போகம்னு பண்ணியிருக்கார். அதே மாதிரி மதுர கவி ஹிருதயம்னு ஒன்று பண்ணார், மறைஞ்சு போயிடுத்து. நிகம பரிமளம்னு பண்ணார், மறைஞ்சு போயிடுத்து, லுப்தமாயிடுத்து. சரி, ஸ்ரீபாஷ்யத்தை பத்தி பண்ணியிருக்காரான்னு கேட்டா அதிகரண சாராவளி தத்துவ டீகா. நியாயத்தை பத்தி பண்ணியிருக்காரான்னு கேட்டா நியாய சித்தாஞ்சனம், நியாய பரிசுத்தி. அவர் பண்ணாத ஒரு விஷயமே இல்லை. அதுல தசாவதார ஸ்தோத்திரத்துல கடைசி ஸ்லோகத்துக்கும் முன் ஸ்லோகம் இச்சாமீன விஹார கச்சப்பங்கிறது ஓவரால் 10 அவதாரத்துக்கும் சுருக்கமா சொல்றார். மீனாவதாரத்துக்கு மத்ஸ்யாவதாரத்துக்கு என்ன விஷயம்னா இச்சா, இச்சா மீன விஹார கச்சப. கூர்மமா எதுக்கு பகவான் வந்தார்னா விளையாடுறதுக்காக வந்தார். விஹார கச்சப மகா போத்ரின்னு எதுக்கு பன்றியா வந்தார்னா தான் தான் பெரியவன்னு காண்பிப்பதற்கு. எதிர்ச்சாஹரேஹே எதுக்கு நிருசிம்மனா வந்தார்னா பெருமாள் வந்து எதிர்பாராத விதத்திலும் வருவார் அப்படிங்கறத காண்பிக்கிறதுக்குன்னு எடுக்கிறார். இதுக்கு முன்னாடி கல்கி அவதாரத்தை பத்தி ஒரு ஸ்லோகம் சொல்றார். பாவின்யா தசயா பவன்னிஹ பவ த்வம்சாய ந கல்பதாம். கல்கி விஷ்ணு யசஸ்சுதஹ கலிகதா காலுஷ்ய குலம் கஷஹ நிசேஷ க்ஷத கண்டகே க்ஷிதிதலே தாரா ஜலௌகை த்ருவம் தர்மம் கார்த்தயுகம் பிரரோஹயதி என் நிஸ்திரம்ஷ தாராதரஹா அப்படின்னு தசாவதார ஸ்தோத்திரத்தை எடுக்கிறார். அது எங்க பாடியிருக்காருன்னு கேட்டா நம்ம பெரியவாள்லாம் சொல்லுவா, ஸ்ரீரங்கத்துல தசாவதார சந்நிதி இன்னைக்கும் மடத்து ஆதீனத்துல இருக்கு. அந்த தசாவதார சந்நிதியில பகவான் தசரூபமா சேவை சாதிக்கிறார். அதுல மீனா இருக்கார், மத்ஸ்யமாவே இருப்பார் பெருமாள், அங்க முழு மத்ஸ்யமாவே இருப்பார். இதே நீங்க பெருமாளை வேத நாராயணனா, வேதத்தை மீட்ட நாராயணனா சேவிக்கணும்னா விஜயநகர மன்னனான கிருஷ்ணதேவராயனுக்கு அவன் அம்மாவின் ஞாபகத்துல ஒரு ஊர் கட்டினான். நம்ம தலைவர் ஊர் பேர்ல எல்லாம் தெரு வைக்கிறது இல்லையா? தலைவர் அவர்கள் 68ஆம் வார்டின் தலைவர் அவர்களின் பேரில் ஒரு தெருவை துவக்குகின்றோம். தெருவை போய் பார்த்தா ரோடே இருக்கார். அப்படியெல்லாம் இல்லாமல் இவர் ஊரை நன்னா நிர்மாணம் பண்ணார். கிருஷ்ணதேவராயர் டு கமமரேட் ஹிஸ் கிரேட் மதர். அதுக்கு நாகலபுரம்னு பேர். நம்ம இன்னைக்கும் ஆந்திரால திருப்பதி பக்கத்துல இருக்கு. அங்க பெருமாள் மத்ஸ்யமூர்த்தியா வேத நாராயணனா சேவை சாதிக்கிறார். எல்லாரும் உங்க செல்ல அணைச்சு வச்சுட்டேன்னா ரொம்ப சௌக்கியமா இருக்கும். அதனால வேத நாராயணனா சேவை சாதிக்கிறார். இதே நீங்க தசாவதார சந்நிதிக்கு போனேன்னா மத்ஸ்யமா இருக்கார், கூர்மமா இருப்பார், வராகமா இருப்பார், 10வது அவதாரமா கல்கியா இருப்பார், குதிரை மேல ஏறிண்டு. இதுல என்ன எடுத்துனா பல பேர் என்ன சொல்லலாம், குதிரை மேல வாழை வச்சுண்டு வரபடியால் அவர் வேற யாரும் இல்லை, கருப்பண்ண சாமி. இந்த கிராமத்துக்கெல்லாம் போனேன்னா குதிரை மேல பெருமாள் வந்து அந்த கருப்பண்ண சாமிங்கிறவர் வந்து கையில வாளோட வருவர். அந்த வாள் கொஞ்சம் வால்யூம் யாரோ குறைச்சிட்டாளா, கொஞ்சம் எனக்கு ஏத்தி வைங்களேன். அதனால வாளோட வரார். அதனால கருப்பண்ண சாமின்னு பேரு. கிராமத்துல இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய தேவதை கல்கி பகவானா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு திருக்குடந்தை ஆண்டவன் ஒரு நிர்வாகம் சொல்வார். கருப்புனா என்ன ஒரு நிறம், சாமினா யாரு? பொதுவா நம்ம சம்பிரதாயத்தை, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பாகவதாளுக்கு சுவாமின்னு சொல்லுவோம். இந்த சுவாமி வந்திருக்கார், அந்த சுவாமி வந்திருக்கார். ஸ்மார்த்த சம்பிரதாயத்துல பெருமாளுக்கு சுவாமின்பா, சுவாமிக்கு சொல்லணும்பா. சுவாமிக்குன்னா என்னன்னா பெருமாளுக்கு, நம்ம சுவாமிங்கிறது பாகவதாள், அங்க பகவானுக்கு சுவாமி. திருக்குடந்தை ஆண்டவன் சொல்றார் சுவாமிய பகவான்னு வச்சுண்டா கருப்பு சுவாமி யாருன்னா கிருஷ்ண சுவாமி. அதனால கருப்பண்ண சாமி வேற யாரும் இல்லை, சாக்ஷாத் கிருஷ்ணர் தான் அப்படின்னு திருக்குடந்தை ஆண்டவன் வேடிக்கையா சொல்வார். இது ரொம்ப ஆச்சரியமான அவருடைய நிர்வாகம். இப்போ எதை சொல்றது அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா கருப்பண்ண சாமின்னு சொல்லி வச்சிருக்கா, தேசிகன் ஒரு நிர்வாகம் சொல்லியிருக்கார். இது எப்படி ஃபாலோ பண்றதுன்னு கேட்டா கல்கி புராணம்னு ஒரு புராணம். இது 18 புராணத்துல இல்ல. 18 புராணங்கள் வந்து நமக்கு சாத்வீக ராஜச தாமச புராணங்கள் 6 6 6ங்கிற கணக்குல 6 into 3 18 புராணாஸ்ல விஷ்ணு புராணம், பாகவதம், வராக புராணம், பாத்ம புராணம், கருட புராணம், பிரம்மாண்ட புராணம், மத்ஸ்ய புராணம், கூர்ம புராணம், வாமன புராணம், அக்னி புராணம், பிரம்மாண்ட புராணம், இது நாரதிய புராணம். இதெல்லாம் 18 புராணங்கள். இதுல இருந்து தேசிகன் கிட்டத்தட்ட 16 புராணங்கள்ல இருந்து மேற்கோள் எடுக்கிறதா அவரை பத்தி தீசிஸ் பண்ண மாதிரி சொல்றான். ஹையஸ்ட் அவர் தான்.
பாயிண்ட்ஸ் வாங்கினவர். 16 புராணங்கள் தெரிஞ்சிருக்கணுமே, ஏன்னா கோட் பண்றாருன்னு ஒருத்தர் தெரியணுமே அவ்வளவு புராணம். அதுலேயும் கோட் பண்றார். கல்கி புராணம் அந்த 18ல இல்லை, இது உப புராணம்னு வச்சுக்கோங்க. உப புராணம்னா பிற்காலத்துல வந்தது. இந்த கல்கி புராணத்துல கல்கியை பத்தி கதை சொல்றா. இப்போ ஒரு கேள்வி வரும், கல்கியை பத்தி கதை சொல்றான்னு சொல்றீங்களே, கல்கி இன்மைதானே வரப்போறார், எப்படி கல்கியை பத்தி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த புராணத்துல எப்படின்னா கடைசியா முடிக்கும் போது சொல்லுவா. இப்ப நம்ம பகவத்கீதை எப்படி முடிக்கிறோம்? இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே ஞான யோகோ நாம சாங்கிய யோகோ நாம விஸ்வரூபாத்தியாயோ நாம இப்படின்னு ஒரு யோகமா சொல்றோமா. இதுல சொல்றா பாருங்க, இதி ஸ்ரீ கல்கி புராணே அனுபாகவதே பவிஷ்யே த்விதீயாம்சே, நான் சொல்லியிருக்கிற கதையெல்லாம் இனிமேல் தான் வரப்போகுது அப்படின்னு தான் சொல்றான். அதனால வரக்கூடிய ஃபியூச்சரை முன்னாடியே சொல்லி வச்சுட்டா. அந்த மாதிரி சொல்றது உண்டே. இப்போ ஏதாவது ஒரு பில்டிங்கை போய் இடிச்சுட்டா என்ன சொல்றா, நாஸ்ட்ரடாமஸ் 400 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி எழுதி வச்சார் அப்படின்னு சொல்றாளா இல்லையா? இதுக்கு ப்ராஃபஸின்னு பேர், பின்னாடி வரக்கூடியதை முன்னாடியே சொல்லி வைக்கிறது. அந்த மாதிரி இந்த சூத பௌராணிக்கால்லாம் அந்த காலத்து தீர்க்கதர்சிகள் பின்னாடி என்ன வரப்போகுதுங்கிறத சொல்லி வச்சவா. அதனால அந்த கல்கி புராணத்திலேயும் சொல்ல போறேன். இது ஒரு கதையாக அவ எழுதி வச்சிருக்கா. என்ன கதை அப்படிங்கிறத பார்ப்போம். என்னன்னா, பெருமாள் கிட்ட பிரம்மா போறார். பிரம்மா எதுக்கு போறாருன்னா, பிரம்மா ஒரு காலத்துல கொஞ்சம் போர் அடிச்சு விட்டான். ஏன்னா எப்ப பார்த்தாலும் சிருஷ்டி பண்ணிட்டே இருக்கணும்னா, ஏன்னா அவருக்கு சில ஏரியாஸை கான்சென்ட்ரேட் பண்ணி கொடுத்துட்டா பிரம்மாக்கு, சைனா அண்ட் இந்தியா. ஏன்னா அங்க சிருஷ்டி நடந்துட்டே இருக்கு இல்லையா, அதனால பிரம்மா சிருஷ்டிச்சுட்டே இருக்காரு. சிருஷ்டிச்சு கொஞ்சம் போர் ஆயிடுச்சு. சுவாமி உபன்யாசமும் 2 மணி நேரம் கேட்குறோன்னு வச்சுக்கோ, ஒரு 1.5 மணி நேரம் ஆனோன்னு இப்படி பாப்பா அப்படி பாப்பா, டைம் கிளாக்கை பாப்பா, எங்க கிளாக்குன்னு ஃபர்ஸ்ட் தேடுவா. சில பேர் என்னோட சாமர்த்தியமா கிளாக்கே வைக்க மாட்டா ஹாலில். அதனால இந்த கிளாக்கை பாப்பா, அப்படி பாப்பா இப்படி பாப்பா, அடியனுக்கு ஒரு கஞ்சாடையா நமஸ்காரம்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. இதெல்லாம் நடக்கிறது இல்லையா. ஒரு 1.5 மணி நேரம் ஆனாலே பல பேர் அப்படியே ஒரே மாதிரி உட்காந்துட்டு இருப்பா. அப்படி ஒரு அசைவு இருக்காது. அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே அப்படியே உட்காந்துட்டு இருப்பா. எனக்கு தெரியும் அது என்ன நடந்துட்டு இருக்காங்கன்னு. அதனால இதெல்லாம் அந்த உபன்யாச கிரமத்துல போக 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 அப்படி எக்ஸ்பீரியன்ஸ்ல தெரிய வந்துடுது. இப்போ 1.5 மணி நேரம் ஏதாவது கேட்டாலே போர் அடிக்கிறது. யோசிச்சு பாருங்க, ஒண்ணு காலை மாத்திக்கிறோம், கையை மாத்திக்கிறோம், கண் அங்க பாக்குறோம், இங்க பாக்குறோம், இதெல்லாம் நடக்கிறது. இப்போ ஒரே வேலையை எப்ப பார்த்தாலும் யுகாந்தரமா பண்ணணும்னா பிரம்மாக்கும் போர் அடிக்காதா? பிரம்மா நம்மள மாதிரி தானே. ஏன் நம்மள மாதிரின்னு சொல்றேன், ஏன்னா அவரும் ஜீவாத்மா தான். ஜீவகோஷ்டியில தான் பிரம்மா. என்ன ஒண்ணுன்னா, பிரம்மா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட், வெரி பவர்ஃபுல். அந்த எக்ஸ்பீரியன்ஸும் பவரும் நம்ம கிட்ட இல்லை. ஆனா இப்போ இந்த கிளாஸ் ரூம்ல எல்லாம் சொல்லுவா பாருங்க, ஆல் பாய்ஸ் சிட் திஸ் சைட், ஆல் கேர்ள்ஸ் சிட் தட் சைட். அப்படிலாம் இப்ப சொன்னா கோவம் வந்துடுது. எங்களுக்குலாம் பிலானியில் அப்படிலாம் இல்லை, யார் வேணாலும் யாரோட வேணாலும் உட்காந்துக்கலாம். அதனால அப்படி தனியா உட்காருங்கன்னு சொன்னா, இப்பெல்லாம் காலேஜ்லேயே சிலது உண்டு. மெட்ராஸ்ல நடுவில் ஒரு ஸ்கிரீனை போட்டு கேர்ள்ஸ் எல்லாம் இந்த பக்கம் உட்காரணும், பாய்ஸ் எல்லாம் இந்த பக்கம் உட்காரணும். அப்படி இப்போ ஒருவேளை பிரம்மா சர்வலோகேஸ்வரன் ஸ்ரீயப்பதி அவாப்த சமஸ்த காமன் பெருமாள் லோகத்தை பார்த்து சொல்றார், அச்சேதனங்கள்லாம் ஒரு பக்கம் நில்லுங்கோ, சேத்தனங்கள்லாம் ஒரு பக்கம் நில்லுங்கோ அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. கரெக்டா பிரிஞ்சு போயிடும். சேத்தன கோஷ்டியில பார்த்தேன்னா யூ வில் பி சர்ப்ரைஸ். நம்மளோட யார் நின்றுப்பா தெரியுமோ? சிவனும் பிரம்மாவும் நின்றுப்பா. அவள்லாம் சேத்தன கோஷ்டி. இப்ப இதுலயே நித்யாள் ஒரு பக்கம் நில்லுங்கோ, பத்தாள் ஒரு பக்கம் நில்லுங்கோ, முக்தாத்மா ஒரு பக்கம் நில்லுங்கோன்னா பத்தாத்மா கோஷ்டியில நம்ம எல்லாரும் வந்துருவோம். நம்ம ஆத்துக்கு வேலை பார்க்கிறவா, நமக்கு யாரு இந்த சென்னைக்கே தலைவியோ எல்லாம் சகலமும் எல்லாரும் அதே கோஷ்டி தான், பத்தாத்மால தான் வரணும். முக்தாத்மால யாரு இருப்பா அப்படின்னு பார்த்தேன்னா, நம்ம பூர்வஜர்கள் எந்த நாட்டுக்காரால வேணாலும் இருக்கலாம். சரணாகதி யார் மனசாலியோ ஸ்வனிஷ்டை மூலமாகவோ ஆச்சாரிய நிஷ்டை மூலமாகவோ பாகவத நிஷ்டை மூலமாகவோ உக்தி நிஷ்டை மூலமாகவோ பண்ணியிருக்காளோ, இல்லாட்டா பக்தி யோகத்தை பூர்ணமா பண்ணியிருக்காளோ, அவள்லாம் அர்ச்சிராதி மார்க்கத்துல வைகுண்டத்துல போயிருப்பா. அவள்லாம் முக்தாத்மாக்கள். அவ ஒரு கோஷ்டியில நிற்பா. ஒருவேளை நம்ம தாத்தா தப்பி தவறி அவரும் அந்த முக்தாத்மால இருக்கலாம், போனவர் யாராவது இருக்கலாம். நித்தியர் கோஷ்டியில யார் இருப்பான்னா, கருடன், அனந்தன், விஸ்வக்சேனர்லாம் இருப்பா. கூட கண்டையும் இருக்கும். கண்டை யாரு? வேதாந்த தேசிகன் இருப்பார். ஏன்னா அவர் நித்தியாத்மா. இவாள்லாம் ஒரு கோஷ்டியில நிற்பா. அதனால பிரம்மா என்ன எடுத்து போர் அடிச்சு போயிடுது அப்படிங்கிறா. கல்கி புராணத்துல அப்படிதான் சொல்ற, போர் அடிச்சு போயிடுது.
என்ன ஆயிடுத்தா, அவர் போர் அடிச்சு கொஞ்சம் இப்படி, நீங்க இப்படி பாருங்க, எப்பவுமே உபன்யாசத்தை கொஞ்ச நாள் இப்படி இருப்போம், அப்புறம் இப்படி ஆயிடும். சுவாமிக்கு கொடுத்த சவரு நமக்கு கொடுத்துருந்தா நன்னா இருக்கும்னு தோணும், அப்படி சாஞ்சுப்போம். பிரம்மாவும் இப்படி பண்ணிருக்காரு. அப்ப என்ன இருக்கு, பின்னாடியிலேருந்து அதர்மம்னு ஒண்ணு உருவாயிருக்கு. அதர்மம் பாருங்க, if the creator is lethargic, what are the consequences? அதர்மம் உருவாயிருக்கு. அதர்மம் உடனே என்ன பண்ணிருக்கு, ஹிம்சான்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கு. ஹிம்சா அப்படின்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கு. ஹிம்சானா வயலன்ஸ், ரைட்ஸ்லாம் நடக்கிறது பாருங்க. இப்போ காலேஜ்ல எல்லாம் போனா படிக்கிறத தவிர பாக்கி எல்லாம் பண்றா பாருங்க. ப்ரொட்டஸ்ட்னா உடனே கொடி தூக்கிறதுக்கு இவ்வளவு கிளாஸை பங்க் பண்ணலாம் அப்படிங்கிற பண்றா பாருங்க. ஹிம்சான்னு பேர் இதுக்கு. இந்த ஹிம்சாவை கல்யாணம் பண்ணி கொடுத்து அதர்மம். அதர்மத்துக்கும் ஹிம்சாக்கும் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தை பிறந்தது. அது யாருன்னா கலி. ஆயிடுத்தா கலி. இந்த கலிக்கு ஒரு பிள்ளை பிறந்தான். யார் அது? நரக்கன்னு பேர். நரக்கம்னு சொல்றோம் இல்லையா, அதான் கலியினுடைய பிள்ளை. நரக்கத்துக்கு 1000 பசங்கள் பிறந்தா. அதுதான் ரௌரவனம், கும்பி பாக்கம், கிருமி போஜனம், அதெல்லாம் பிறந்த. இப்படிதான் கதை எடுக்கிறா கல்கி புராணத்துல, இப்படிதான் சொல்றா. இது எங்கே சுவாமிங்கோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன்னா, இதே மாதிரிதான் தேசிகன் சங்கல்ப சூரியோதயம் சாதிச்சிருக்காரு. அப்பாக்கு பேரு நல்ல ஜீவாத்மாங்கிற அப்பா. இதெல்லாம் நான் சொல்றது நம்மளை பத்தி, ஆனா அதை கதாபாத்திரமா ஆக்கியிருக்கார் தேசிகன். ஜீவாத்மாங்கிற அப்பாவை 2 பிள்ளைகள் பெத்தெடுத்தார். விவேகன், மகாமோகன் 2 பிள்ளை. இதெல்லாம் சங்கல்ப சூரியோதயத்தை தேசிகன் எடுக்கிறார். விவேகம்னா என்ன? நாலேஜ், அது ஒரு சன். மகாமோகம்னா அன்வான்டட் இர்ரெலவென்ட் லஸ்ட், அது மகாமோகன். இந்த மகாமோகனுடைய பத்னிக்கு துர்மதின்னு பேர். ஏன்னா கைடு பண்ற ஒத்தி இருக்கணும் இல்லையா, துர்மதி. சக தர்மச்சாரிணி அவதான், சக அதர்மச்சாரிணி அந்த இடத்துல. அதனால இந்த இடத்துல விவேகனுடைய வைஃப்க்கு சுமதி அப்படின்னு பேர். அதனால ஒரு பல பேர் சொல்லுவா, எனக்கு 2 பிள்ளை, மாட்டு பொண்ணு 2 பேரும் யூஎஸ்ல இருக்கா. அந்த மாதிரி ஜீவாத்மாவை கேட்டேன்னா அவர் சொல்லுவார், எனக்கு 2 பிள்ளை, ஒருத்தனுக்கு விவேகன்னு பேரு, ஒருத்தனுக்கு மகாமோகன்னு பேரு. விவேகனுடைய பத்னி ஃபர்ஸ்ட் டாட்டர் இன் லாக்கு சுமதி, 2வது டாட்டர் இன் லாக்கு துர்மதி அப்படின்னு பேர். இந்த மகாமோகனுடைய சந்ததிகள் யார் சுவாமி நாங்க பார்த்தது இல்லையேன்னு கேட்டா, அவர் தான் ஷஹாஜஹானும் அவுரங்கசீபும். சுவாமி இங்க சங்கல்ப சூரியோதய தேசிகன் இதெல்லாம் எடுத்துக்காரான்னு கேட்டா, ஏன் சங்கல்ப சூரியோதயத்துல என்ன பண்றார், மகாமோகன்கிற பிள்ளை அப்பா ஜீவாத்மாவை சிறைச்சாலையில வச்சுடுறார். இப்ப புரியுறதா ஏன் நான் ஷாஜஹான் அவுரங்கசீப்னு சொன்னேன்னு? பாவம் ஒரு தாஜ்மஹால் கட்டி அந்த பரமா மகாத்மாவால பார்க்க முடியல பாருங்க. ஜெயிலேருந்து உட்காந்தானே பார்த்தார், கோட்டையிலேருந்து உட்காந்தானே பார்த்தார். ஆயிடுச்சு. இப்ப அப்பாவை விடுவிக்கணுங்கிறதுக்காக விவேகனும் சுமதியும் போராடுறான். இப்போ இது என்னன்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் கதாபாத்திரங்கள் அல்ல, நமக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணங்களை தேசிகன் கதாபாத்திரம் ஆக்கியிருக்காரு. இதுக்கு அலகாரிக்கல் பிளேன்னு பேர். அந்த மாதிரி கலி புருஷனை பத்தியும் சொல்லியிருக்கா இந்த கல்கி புராணத்துல. இப்படி கலி பிறந்தான். கலி பிறந்தால் என்ன ஆயிடும்னா, ஒரு தர்மம்ங்கிறது மாடு ரூபமா தான் இருக்குமா, பசு ரூபமா தான் இருக்குமா. மாடுக்கு 4 கால், 4 லெக்ஸோடையும் நின்று இருக்குமா. முதல் யுகம் பர்ஃபெக்ட் யுகம். பர்ஃபெக்ட் யுகம்னா என்ன? பர்ஃபெக்டா 4 காலையும் நிக்கிறது. பர்ஃபெக்ஷனுக்கு கிருத்தன்னு பேர். அதனால எந்த மொழி ரொம்ப பர்ஃபெக்டோ அதுக்கு சம்ஸ்கிருதம்னு பேரு. அதனால கிருத்த யுகம், சத்திய யுகத்துல 4 காலோட பசு நின்று இருக்கு. தர்மம் என்கின்ற பசு 4 காலோட நின்று இருக்கு. 3 காலோட நின்று ஒரு கால் உடைஞ்சு போயிடுச்சு திரேதா யுகத்துல. இன்னொரு கால் உடைஞ்சு போச்சு 2 காலோட நிக்கிறது துவாபர யுகத்துல. அந்த ஒரு காலும் உடைஞ்சு போய் ஒத்த கால நின்று இருக்கு கலியுகத்துல. அதனால ஃபர்ஸ்ட் யுகத்துக்கும் இந்த கலியுகத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, அங்க 4 காலோட பர்ஃபெக்டா நின்று இருக்கு, இங்க ஒரு காலோட இம்பர்ஃபெக்டா நின்று இருக்கு. இப்ப என்ன ஆயிடும், இந்த இம்பர்ஃபெக்ஷனை திருத்தினால்தான், 3 காலை சரிப்படுத்தினாதான் பசு மறுபடியும் 4 கால்ல நிற்கும். 4 கால்ல நின்னுடுத்துனா கலியுகம் முடிஞ்சு மறுபடியும் கிருத்தயுகம் ஆரம்பிச்சுடுத்துன்னு அர்த்தம். புரியுறதா? இப்போ இந்த கலி புருஷன் ரொம்ப கோலாகலம் பண்றதுனாலதான் பகவான் கல்கியா அவதாரம் பண்ணின்னு வந்ததா சரித்திரம். இது யாருக்கு பிறக்கிறாருன்னு கேட்டா, விஷ்ணு யசஸ் அப்படின்னு ஒருத்தர். அந்த விஷ்ணு யசஸுக்கு பத்னி சுமதின்னு பேர். இவா 2 பேருக்கும் ஒரு பிள்ளை பிறக்கின்றான். முதல் பிள்ளை கல்கின்னு பேரு, சாக்ஷாத் பெருமாளுடைய அவதாரம். அடுத்தது 3 பிள்ளைகள் பிறக்கிறா. அந்த 3 பிள்ளைகள் பத்தி ரொம்ப சுருக்கமா இவர் சொல்லியிருக்கார். யார் யார் பிள்ளைகள்னுட்டோ அதையும் சொல்லிடுறேன். யார் யாருன்னா,
கவி, பிரக்ஞன், சுமந்திரகன் அப்படின்னு 3 பிள்ளைகள். இப்ப நல்லா ஒண்ணு யோசிங்க. இப்ப நான் சொல்ற கதையை கேட்டுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு எப்படி கல்கி அவதாரம் நடக்குங்கிறத நான் அடியேன் யோசிச்ச விஷயத்துல நான் சொல்றேன். இப்ப 3 பிள்ளைகள் பிறந்துட்டா கல்கிக்கு அடுத்ததா. இந்த கல்கியை நல்லா படிக்க வைக்கணுங்கிறதுக்காக மகேந்திர பர்வதத்துக்கு அனுப்பிச்சு பரசுராமர் கிட்ட வித்தைகள் கத்துக்க வைக்கிறார் விஷ்ணு யசஸ்ங்கிற அப்பா. கல்கி பரசுராமர் கிட்ட வித்தைகளை கத்துனுட்டு சிவபெருமான நோக்கி தபம் இருக்கார். சிவபெருமான நோக்கி தபம் இருக்கும்போது சிவபெருமான் என்ன பண்றார், பிரத்யக்ஷமாகி உனக்கு ஒரு கையில ஒரு பக்ஷி, கையில ஒரு ரத்னங்கள் பொருந்திய வாள், 2 3வது வெள்ள குதிரையை கொடுக்கிறேன்னு சொல்றார். சிவபெருமான் கொடுத்தது. கல்கி சிவபெருமானுக்கு நன்றின்னு சொல்லிட்டு வெள்ள குதிரை மேல ஏறிண்டு கையில வாழை பிடிச்சிட்டு வரார். ஆயிடுதா? அப்போ பக்கத்து தேசத்து ராஜாக்கு ஒரு பெண் பத்மா அப்படின்னு பேர். அந்த பத்மாவுக்கு பெருமாளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. சிவபெருமான நோக்கி விரதம் இருக்கா. சிவபெருமான் சொல்ற, கவலைப்படாத, உங்க அப்பா ஸ்வயம்வரம் ஏற்பாடு பண்ணா கூட, உன்னுடைய இஷ்டத்தையும் மீறிக்கொண்டு ஏற்பாடு பண்ணா கூட, யாரு பெருமாள் இல்லையோ நீ அவ கழுத்துல மாலை போட்டுட்டா அவ பெண்ணாயிடுவா. முதல் ஸ்வயம்வரம் ஏற்பாடு பண்றார் அப்பா. வர ராஜாக்கள்லாம் அப்படி காம்பீரியமா நின்று இருக்கா. இவ வேண்டான்னு சொல்றா. அப்பா கேட்கல, மாலை போடுங்கிறா. முதல் ஆள் கழுத்துல போடுறா, பெண்ணாயிடுறா. பக்கத்து ராஜாலாம் ஓடி போயிடுறா. ஆயிடுத்தா? இப்ப இப்படி பண்ணும்போதுதான் தெரிய வருது, பக்கத்து ராஜ்யத்துல கல்கின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் சாக்ஷாத் பகவானுடைய அவதாரம்னு சொல்லிட்டு பத்மாவும் கல்கியும் கல்யாணம் பண்ணிக்கிறான். இது ஒரு பக்கம். இது ஒரு பக்கம் ஆகும்போது, இதெல்லாம் நீங்க சரித்திரத்துல கேள்வியே பட்டிருக்க மாட்டேன். இதெல்லாம் யாரும் உபன்யாசம் பண்றது இல்லை. கல்கி புராணத்திலேயே கொஞ்சம் சுருக்கமா சொல்லிட்டு இருக்கேன், கேட்டுக்கோங்க. அடுத்தது கல்கி என்ன பண்றார், அதுக்கு பக்கத்து தேசத்து ஒரு ராஜா அட்டகாசம் பண்ண ஆரம்பிக்கிறான். அதார்மிக செயல்கள்லாம் பண்றான். அப்ப கல்கி குதிரை மேல ஏறிண்டு வாளை பிடித்து கொண்டு துஷ்ட சேஷ்டித்தங்கள் செய்யக்கூடியவர்களை அழித்து வரார். அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் ஆனோடனே இன்னொருத்தர் பெண்ணை கொடுக்கிறார். ரமான்னு பேர் அவளுக்கு. ரமாவை கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த ரமா பத்மா சமேதரான கல்கி உலகத்துல அதார்மிக ராஜாக்களை எல்லாம் அழிச்சுண்டே வரார் அப்படின்னு கதை. இவ்வளவுதான். இதாவது 1366 ஸ்லோகங்கள் இந்த புராணத்துல இருக்கு. நான் இதை 8 நிமிஷத்தி 15 செகண்ட்ல சொல்லியிருக்கேன். இவ்வளவுதான். அவர் எப்படி அந்த என்னென்ன ரத்னங்கள் இருக்கு, வாழ் எவ்வளவு நீளம் இருக்கு, அதை எப்படி எவ்வளவு வாட்டி சுழட்டினார், அதெல்லாம் நீங்க புஸ்தகத்தை பார்த்து படிச்சுக்கணும். இப்போ சுவாமி இதை பத்தி சொல்லியிருக்கார். ஆனா சொல்லியிருக்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு, இது பவிஷ்யத்துலதான் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கார். ஆனா இப்பவே பிரசன்டே எப்படி இருக்கே, பவிஷ்யத்துல எங்க பரசுராமர் இருப்பார், எங்க அந்த விஷ்ணு யசஸ் இருப்பார், இவர் என்ன போய் கத்துப்பார், எங்க குதிரையில ஏறின்னு வருவார் அப்படின்னு கேட்டா நன்னா கவனிங்கோ. இந்த வரம் கொடுக்கும்போது சிவன் ஒரு வார்த்தை சொல்றார், நீ குதிரை மேல ஏறிண்டு வருது, நீ என்ன நினைக்கிறியோ அதுவாகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால கலியுகத்தின் முடிவுல கல்கி வரணும்னா, அப்போ எந்த ஃபார்ச்சூனர்ல வராரோ, எந்த ஆடியில வராரோ, எந்த பென்ஸ்ல வராரோ, எந்த ட்ரெயின்ல வராரோன்னு இருக்கலாம். ஏன்னா அவருடைய வாகனம் எது வேணாலும் ஆகலாமே. ஒண்ணு. 2வது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, பரசுராமர் கத்து கொடுக்கிறார்னு சொல்லியிருக்கார். இதை நம்ம எண்ணத்தோட எடுத்துக்கணும். பரசுராமர் எப்பேற்பட்டவர்? பரசுராமர் பெரிய வீரர். வீரராக இருந்தாலும் அவர் படிக்காத ஒரு வித்தைக்கு அதிபதி. பரசுராமர் யார் பிள்ளை? ஜமதக்னி பிள்ளை. ஜமதக்னி வேதம் கத்து கொடுத்திருக்கார். ஆனா இவர் முழுக்க முழுக்க எண்ணங்கள் எல்லாம் க்ஷத்ரிய குணத்தோட இருக்கார். இது எப்படி? படிச்சது வேற, வேலை பார்க்கறது வேற. அப்படிதானே இப்ப பல பேர் இருக்கோம். பல பேர் நம்ம அப்படி பரசுராமரா தானே இருக்கோம். படிச்சது ஒரு படிப்பு, வேலை பார்க்கறது வேற விதம். அதனால கிட்டத்தட்ட நம்ம எல்லாம் பரசுராமாளுன்னு தான் வச்சுக்கலாம். அதனால முதல்ல வாகனம் எது வேணாலும் ஆகலாம், குதிரையில தான் வரணுங்கிறதுல ஒயிட் அம்பாசிடர்ல வந்தாலும் அதுவும் குதிரை தான். அடுத்தா 2வது பரசுராமருங்கிறது யாரு இல்ல, படிச்சது வேற வேலை பார்க்கறது வேறன்னு இருக்கக்கூடிய குருவாக இருக்கலாம் இல்லையா? பல பேர் சொல்லுவா, இது பிட்ஸ் பிலானியில படிச்சுட்டு வந்திருக்கார், உபன்யாசம் சொல்றார். பாருங்க, பிட்ஸ் பிலானியில உபன்யாசமா எனக்கு கத்து கொடுத்தா அப்படின்னா என்ன, இவர் படிச்சது வேற சொல்றது வேற இல்லையா? அது 2. அடுத்தா 3வது பாருங்க, பக்கத்து தேசத்து பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா சொல்றார். அதனால அந்த பக்கத்து தேசத்து பெண்ணுங்கிறது பக்கத்து ராஜ்யமா இருக்கணுங்கிறதுல எந்த தேசத்து பெண்ணாக வேணாலும் இருக்கலாம் இல்லையா?
இதெல்லாம் உண்டு. இப்படிதான் நம்ம யோசிச்சு பார்க்கணும் புராணத்தை. உடனே நான் வந்து பரசுராமர்னு சொல்லியிருக்கேன், இன்னும் 400 வருஷம் கழிச்சு திருப்பி பரசுராமர் வருவார்னா எதிர்பார்த்துட்டு இருக்க முடியும்? அதனால இப்படித்தான் கல்கி புராணம் நடக்கும். ஏன் கல்கி புராணம் இப்படி நடக்கும்னா, அந்தந்த சமயத்துல எப்படி இருக்கோ காலம் அப்படிதான் வருவார். பெருமாள் வந்து ரொம்ப ஃபேஷனிஸ்டா. எப்படி தெரியும்? ஏன்னா நன்னா பாருங்க, ராமாயணத்துல ஒரு ஸ்லோகம், ஸ்வபுத்திரம் ராஜசார்தூல ராமம் சத்யபராக்கிரமம் காகபக்ஷதரம் வீரம் ஜேஷ்டம் மே தாத்துமர்ஹசி அப்படின்னு சொல்றாரு. காகபக்ஷதரம் வீரம் அப்படி. காகபக்ஷதரம் வீரம்னா என்னங்கிறார் கோவிந்தராஜ்யத்துல. அந்த முடியானது இப்படி இருக்கு இல்லையா, இப்ப அடியனுக்கு இதையே கொஞ்சம் நீளமாயிடுச்சுன்னா சுருட்டி சுருட்டி முன்னாடி கொஞ்சம் தொங்கித்தானே, அதுக்கு காகபக்ஷம்னு பேர். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் முடிய நீங்க ரோலர்ஸ் எல்லாம் இப்ப சொல்றா பாருங்க, இந்த இதுல அப்படி சுருட்டி விட்டு இப்படி தொங்க விட்டேன்னா அது ஆடும். இந்த ஷாம்பு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் அவங்க காமிப்பான். அந்த அந்த பெண்மணி இப்படி ஆடும்போது அந்த பெண்மணி ஆடக்கூடிய சைலியில அந்த முடியும் ஆடுறது பாருங்க. மானாட பெண்ணாட மங்கை சிவகாமி ஆடன்னு சொல்ற மாதிரி அவளாட அவள் கூந்தலாட. அந்த கூந்தலுக்கு ஆணுக்கு இருந்தால் காகபக்ஷம்னு பேர். அப்ப இந்த இடத்துல கோவிந்தராஜ்யம் வியாக்கியானம் கோவிந்தராஜர் பண்றார். காலேஷு அந்த காலத்து ஃபேஷன் காகபக்ஷம் வச்சுக்கிறதா, அதை ஃபாலோ பண்ணாரா ராமர். அப்படின்னா என்ன, ராமர்லாம் அந்த ஃபேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருப்பார். இப்போ 6 பாக்கெட்ஸ் பேண்ட்ல இருக்கணும்னா அதுதான் போட்டுப்பார் ராமர். இப்போ வந்தா அதனால ஃபேஷனுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ சில பேர் சொல்லுவா எனக்கு அப்படி இல்லை, அப்போ எங்க அம்மா எப்படி இருந்தாலும் அப்படியே இருப்பான்னா, அது அப்படி இல்லை. பெருமாள் எப்படின்னா அப்பப்ப அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திப்பார். அதனால பெருமாள் கல்கி அவதாரத்துல எப்படி வருவார்? குதிரையிலேயே உட்காந்து பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா குதிரையில பார்த்துட்டு இருந்தா கார்த்தால நம்ம 16வது குதிரையில ரூபா கட்டிவிட்டு கமான்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். குதிரையில வரும் கல்கி தானு. அதனால அந்த குதிரையில பகவான் வந்து எதுல வேணாலும் வரலாம். ஆனா முக்கியத்தை எதுக்கு வர? அதர்மம் ஒழியணுங்கிறதுக்காக. அது எப்போ சுவாமி வருவார்? இப்போ. ஏன்னா இப்ப ரொம்ப தர்மமா இருக்கு. ஏன்னா we are in the best of the times. நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்க? 5000 வருஷம் தான் சுவாமி ஆயிருக்கு. இவ்வளோ இப்போ உபன்யாசம் சொல்றவர்னு ஒருத்தர் இருக்கார், கேட்கிறவான்னு இவ்வளவு பேர் இருக்காளே, அதுலயே எங்கேயோ ஒரு துளி தர்மம் மிஞ்சலியா? யோசிச்சு பாருங்களேன். இல்லையா? எந்த காலத்துல சொல்றவரும் இல்லையோ கேட்கிறவாளும் இல்லையோ அதுதானே அதார்மிகம். இப்பெல்லாம் உபன்யாசத்துக்கு எவ்வளவு பவுஷ் இருக்கு. டிவியில உட்காந்து பாக்குறோம், காத்தால பாக்குறோம், ராத்திரி பாக்குறோம், சிடியில போட்டு பாக்குறோம், யூடியூப்ல போட்டு பாக்குறோம். யூடியூப்ல போடுறத வாக்கிங்லயே சில பேர் உங்களுது நான் காத்தால நடந்து போகும்போது கேட்டுட்டே போவேன். அது தேவையில்ல. சில பேர் வந்து உங்களுத வச்சாதான் எனக்கு தூக்கம் வருது. நீங்க சொல்றது அப்படியே அப்படி வச்சுட்டே இருந்தா தூக்கம் வந்துடுது. அப்படி ஏதோ தூங்குறதுக்காகவாது உபன்யாசம் கேட்கிறாளே அப்படின்னா தர்மம் இருக்குன்னு தானே அர்த்தம். அதனால இப்பெல்லாம் கல்கி வரவே மாட்டார். வந்தவரும் கல்கி கிடையாது. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனா இதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா, தீட்சிதர் இருக்காரு இல்லையா, முத்துசுவாமி தீட்சிதர், அவர் தசாவதார ராகமாலிகான்னு ஒரு கீர்த்தனை பாடியிருக்கார். தசாவதாரம் ரொம்ப பாப்புலர் 10 அவதாரம்ஸ். பாப்புலர் 10 அவதாரம்ஸை பாடும்போது பாடியிருக்கார். மாதவோ மாம் பது மத்ஸ்யாவதாரோ மாதவோ மாம் பது கோவிந்ததி. ஒரு ராகமா ஒரு கீர்த்தனை பாடின்னு வர ஒரு அவதாரத்துக்கு. மத்ஸ்யம் ஆயிடுத்து, கூர்மம் ஆயிடுத்து, வராகம் ஆயிடுத்து, நிசிம்மம் ஆயிடுத்து, வாமனதன்யம் நஜனேஹம். வாமனனை பாடுறார், பரசுராமரை பாடுறார். பாடின்னு வரும்போது கல்கி அவதாரத்துக்கு பாடுறார். கல்கௌ வெங்கடேஸ்வரௌ. கல்கி அவதாரம் வேறல்ல, திருவேங்கடமுடையான் வேறல்லன்னு எடுக்கிறார் தீட்சிதர். அதனால கருப்பண்ணசாமியிலேருந்து ஆரம்பிச்சு கல்கி புராணத்துக்கு போய் கடைசியில திருவேங்கடமுடையான் தான் கல்கி அவதாரம். இது எப்படி சுவாமி ப்ரூவ் பண்றதுன்னு சில பேர் சொல்லுவா. திருப்பதி பெருமாள் தான். அவருக்கு ஏதாவது ஒண்ணு வேண்டின்ட்டு பண்ணலைன்னா உடனே ஏதாவது பண்ணிடுறார். இந்த உடனே யார் ரிசல்ட் யாராவது தப்பு பண்ணா கொடுக்குறாளோ அவதான் கல்கி. அதனால பல பேர் என்ன சொல்றா, இதுதான் திருவேங்கடமுடையான்னு சொல்லி. இப்ப இவ்வளவு சொல்லியாச்சு கல்கி அவதாரத்தை பத்தி. இதை தேசிகன் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லியாச்சு. இப்போ நாமங்கள் என்னங்கிறத சுருக்கமா பார்த்துடலாம். அந்தந்த நாமம் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும். 422வது திருநாமா உக்ரஹாலேந்து ஆரம்பிக்கிறது. இந்த உக்ரஹாலேந்து இருக்கக்கூடிய நாமங்களை சுருக்கமா பார்த்துன்னு வரலாம். உக்ரஹா
யுகாவசானே பாபாதி பிரசங்கிஷு சங்கீர்ண வர்ணாசிரம வியவஸ்தேஷு உக்ரஹா பிரச்சண்டஹ. யுகத்தின் முடிவில் அதிக பாவம் செய்தவர்கள் விஷயத்திலும் வர்ணாசிரம கலப்பு விஷயத்திலும் கொடியவராக இருப்பவர். அதாவது வர்ண சங்கரம்னு பெரியவாள்லாம் இதை எடுப்பா. வர்ண சங்கரம்னு சொன்னா, தேங்க்யூ, வர்ண சங்கரம்னு சொன்னா இப்போ பிராமண க்ஷத்ரிய வர்ணங்கள் கலப்பதோ க்ஷத்ரிய வைஷ்ய வர்ணங்கள் கலப்பதோ, இதை எப்படி வேணாலும் காம்பினேஷன் வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு வர்ணத்துக்கும் 1 2 3 4 போட்டுருவாங்க. 1 1 1 2 1 3 1 4 2 1 2 3 2 2 2 4 நீங்க போட்டேன்னா எவ்வளவு காம்பினேஷன்ஸ் வருதுன்னு பாருங்க. இதுக்கெல்லாம் வர்ண சங்கரம்னு பேர். இந்த வர்ண சங்கரம் நடக்கும் ரொம்ப உச்சகட்டத்துல பெருமாள் வராருன்னு சொல்லியிருக்கு. இதுலதான் நிறைய ப்ராப்ளம் வந்துடும். இப்போ நம்ம இப்போ இருக்க உபன்யாசக்கால் ரொம்ப மகா வித்வான்கள் பெரியவா, அடியனுக்கு அப்பா ஸ்தானத்துல இருக்கவா தாத்தா ஸ்தானத்துல இருக்கவாள்லாம் உபன்யாசம் பண்ணும்போது சொல்லுவா, இந்த காலம் ரொம்ப கெட்டு போயிடுத்து, இப்படி ஆயிடுத்து அப்படி ஆயிடுத்தும்பா. உடனே அடியன் வயசுல இருக்க பிள்ளை போய் அவா கிட்ட கேட்கும், ஏன் சுவாமி அந்த காலத்துல பராசரர் சத்தியவதிய பண்ணிட்டாரே, இது சரியா அப்படின்னு கேட்கும். இப்போ அவர் என்ன சொல்லுவார், இதெல்லாம் கேட்கப்படாது பெரியவாளை கேள்விம்பார். அது உடனே என்ன பண்ணும், you people are like that only, you don't know the answers, you will just bluff அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் அந்த பிள்ளை. ஆயிடுத்தா? இப்போ அடுத்தது அந்த பிள்ளை கேட்கும், என்ன கேட்கும், வேதவியாசர் அந்த ப்ராடக்ட் தானே, யாரு, பராசரருக்கும் சத்தியவதிக்கும் பிறந்தவர், அந்த ப்ராடக்ட் தான். இப்போ அந்த வேதவியாசர் என்ன பண்ணார், 2 க்ஷத்ரிய பெண்ணோட உறவு வச்சுட்டு குழந்தைய பெத்தெடுத்தார். அடுத்தது ஒரு தாசி ஸ்திரியோட சம்பந்தம் வச்சுட்டு விதுர பெத்தெடுத்தார். இப்போ இந்த குழந்தை இதை கேட்டுதானே இந்த பெரியவர் என்ன சொல்லுவார், அப்போ அவர் சொல்லுவார், இல்ல தர்மசாஸ்திரத்துல இருக்கு, ராஜா செத்து போயிட்டான்னா சந்ததி வரணம்ங்கிறதுக்காக அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பண்டிதரை வச்சு பண்ணலாம். ஆயிடுதா? இப்போ குந்தி தேவியை பத்தி ஒருத்தர் கேள்வி வரும், என்ன சுவாமி பாண்டுக்கே பெத்தெடுக்கலையே 5 தேவர்களுக்கு இல்ல பெத்தெடுத்தா அப்படின்னு ஒரு கேள்வி. இவ்வளவு வருதா? இப்ப இவர் எங்கேருந்து ஆரம்பிச்சார், இவர் வாய் கொடுத்துருக்க வேண்டாம் இல்லையா, இந்த காலத்துல கெட்டு போயிடுதுன்னு சொல்லி தானே இவ்வளவு எல்லாம் மாட்டேன்டார். ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, எல்லா விஷயங்கள் நம்ம எது அதர்மம்னு சொல்றோமோ அதெல்லாம் அந்த காலத்துல இருந்தே இருந்திருக்கு. யூ ஷுட் நோ தட். வெரி கிளியரா நான் சொல்றேன். ஏன் இது சொல்றேன்னா, இருக்கிற சத்தியத்தை சத்தியம்னு ஒத்துண்டாதான் ஞானிய ஒழிய அதை கவர் அப் ஸ்டோரின்னு பண்ண பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் வேர் வி ஸ்டார்ட் லூசிங். நடந்திருக்கு. ஆனால் you should know, one should know that everything cannot be viewed on the same pedestal. விஷயம் வேற, நடந்திருக்குங்கிறது வேற. அத ஒரே சமயத்துல இப்ப வேதவியாசர் மெனக்கட்டு நான் இவ்வளவுதான் அம்பிகாவோட தான் உறவு வச்சுப்பேன் பண்ணல. அவர் அம்மா கிட்ட பேசினார், அம்மா இது தப்பு தானேம்மான்னு சொல்லும்போது அவன் அம்மா சொல்றா, இல்லப்பா நல்ல ராஜா வேணுங்கிற அந்த எண்ணத்துல சொல்றேன், அதனால உறவு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெடஸ்டல பார்த்தா கொஞ்சம் சர்க்கம்ஸ்டன்சஸ் மாறுறது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, ஒருத்தரோட நம்ம கம்பேர் பண்றதுக்கு முன்னாடி அவரும் நாமக்கும் என்ன சாமியம்னு தெரிஞ்சுக்கணும். சாமியத்துவம் இருக்கு இல்லையா? இப்போ என்னன்னா, நம்ம மாத்து குழந்தை சொல்லும், அம்மா பக்கத்தாத்துல அவனுக்கு பெரிய ஹர்குலிஸ் சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கா, நீ வாங்கிட்டா. உடனே அவன் அம்மா என்ன சொல்லுவா, டே அவன் ஸ்கூலுக்கு ஒழுங்கா போய் ஹோம்ஒர்க் பண்றான், நீ ஸ்கூலுக்கே போறது இல்லை, ஹோம்ஒர்க் பண்றதை விட ஸ்கூலுக்கே போறது இல்லை, எப்படி அவன் பண்றதை கேட்கலாம்? அப்ப என்ன பண்றோம், நீ கேட்கறத நான் தப்புன்னு சொல்லல, அவன்கிட்ட இருக்கிறது உன்கிட்ட இருக்கான்னு முதல்ல பாரு. அதனால நம்ம பெரியவாள்ல என்ன சொல்லுவா, டோன்ட் கம்பேர், ஃபர்ஸ்ட் see whether you have his attributes அப்படின்னு. அது ஒரு சமாதானம். இது சில பிள்ளை ஒத்துக்காது, நோ நோ ஐ வில் நாட் அக்ரி. இந்த ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்கும். ஒன்னே ஒன்று சொல்றேன், அப்பா அம்மாக்கும் தாத்தா பாட்டிக்கும் இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணி ரொம்ப உங்க இமேஜை கெடுத்துக்காதீங்க. ஆமான்னு அந்த பிள்ளை சொல்லிவிட்டாரு, ஆமா அப்படிதான், நம்மளாவது ஒழுங்கா இருக்கலாமேன்னு சொல்லுங்களே ஒழிய, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க மாட்டிப்பேன். நமக்கு ஏதோ புராணம் அறகுறையாதான் தெரியும். அது 2வது கேள்வி கேட்டுதுன்னு வச்சுக்கோ, அது சமாளிக்கிறதுக்கோ நமக்கு இருக்க மாட்டேங்குது. கேட்டு சொல்றேன்னு சொல்றதுக்குள்ள அது நம்பாம போயிடுறது. அப்புறம் இவ அப்பா அம்மா சொல்லிட்டு இருப்பா, இல்ல இல்ல அது ஹாஸ்டல் போனோன்னு ஃபுல்லா அவனுக்கு பக்தியே போயிடுத்து, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்பா. இதுக்கு இதெல்லாம் சொல்லுவானே, இந்த ஆர்கியூமெண்டே வேண்டாம். அந்த காலத்துல ஏன் அது ரொம்ப பிரசித்தமா தெரியலன்னா, இட் வாஸ் இன் மைனாரிட்டி இந்த மாதிரி வர்ண சங்கரங்கள்லாம். இப்போ மெஜாரிட்டி. எங்கேயாவது ஒரு வைஷ்ணவாளுக்கும் கல்யாணம் நடந்துடுத்துன்னு வச்சுக்கோ, நம்ம திரண்டு போய்
பார்க்க வேண்டியதா இருக்கு. எப்படி நடக்கிறது இந்த கல்யாணம் இல்லையா? எப்படி நடக்கிறதுன்னு ஒரு பெரிய ஒரு அது ஒன் ஆஃப் தி 7 வண்டர்ஸ்ல சேர்த்துடலாம். 8க்கே போக வேண்டாம். தாஜ்மஹால்ல என்ன சுவாமி வண்டர்? இதுதான் வண்டர். ஒரு வைஷ்ணவரை கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு இந்த காலத்துல சொன்னா மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே, அது எந்த இது கிளியோ ஹீ கிளியோ ஷீ கிளியோ 2 கிளியோ கை கூப்பி வணங்க வேண்டியதுதான். அது வைஷ்ணவாளுக்கு மட்டும் இல்ல, ஸ்மார்த்தாளுக்கும் எப்பேற்பட்ட வாழ்க்கும். நீங்க நினைக்காதீங்கோ வைஷ்ணவா தான் இன்சிஸ்ட் பண்றான்னு. நீங்க க்ஷத்ரிய வைஷ்ய குலத்துல போனா கூட அவளுக்கும் அவா குலத்துல பண்ணிட்டாதான் பெருமை. நீங்க உடனே நினைக்கப்படாது நான் வேதாந்த தேசிகருடைய நியாய பரிசுத்தி படிச்சிருக்கேன், என் பிள்ளைய பண்ணிக்கிறதுக்கு அவளுக்கு என்னன்னு. அவளுக்கு நியாய பரிசுத்தி எல்லாம் வேண்டாம், அது அவளுக்கு அநியாயமா தெரியுது இல்லையா? அதனால அவாவா கம்யூனிட்டி அவாவா வர்ணத்துல அவாவாடு கல்யாணம் பண்ணிட்டாதான் சந்தோஷம். இது ஒண்ணும் பாரத தேசத்துக்கு மட்டும் இல்லை, நீங்க விதேசத்துக்கு போனா கூட அவளுக்கு அப்பா அம்மாக்கெல்லாம் நம்ம லாங்குவேஜ்ல இப்போ ஒரு அமெரிக்கன் ஒரு மாட்டு பொண்ணு சைனீஸா வந்தா வருத்தமா இருக்கு. அவளோட என்னத்தை பேசுவோம்? சைனீஸ் இங்கிலீஷ் பேசாது, இங்கிலீஷ்க்கு சைனீஸ் வராது. அதனால இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குன்னு அவளுக்கும் தான் வருத்தம். அதனால உடனே வைஷ்ணவாளுக்கு தான் நினைக்காதீங்க. இது ஏன் ரொம்ப பிரபலமா தெரியுதுன்னா 9 out of 10 cases in terms of marriage is varna sankaram. அந்த காலத்துல 1 out of 10 எப்பவுமே மைனாரிட்டியில போயிடுத்துனா, அந்த காலத்துல மைனாரிட்டியில போயிடுத்துனா கண்ணுக்கு தெரியாது. இந்த காலத்துல மைனாரிட்டி தான் ரொம்ப முக்கியம்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்துல மைனாரிட்டியில போயிடுத்துனா கண்ணுக்கு தெரியாது, மெஜாரிட்டியில இருந்தாதான் கண்ணுக்கு தெரியும். இப்ப மெஜாரிட்டியில இருக்கிறது வர்ணசங்கரமா இருக்கிறதுனால தெரியுது. இந்த மாதிரி வர்ணசங்கரம் ஏற்பட்டு ஒரு கேஸ் கூட ஸ்வவர்ணத்தை கல்யாணம் பண்ணிக்காமல் ஸ்வவர்ண ஆசிரம தர்மம் கடைபிடிக்காமல் இருந்தால் அப்போ பெருமாள் உக்ரனாக வருவார்னு எடுக்கிறார். அதனால்தான் உக்ரஹான்னு பெரிதலாவது. இப்ப நான் படிக்கிறேன் கேளுங்க. யுகாவசானே பாபாதி பிரசங்கிஷு சங்கீர்ண வர்ணாசிரம விவஸ்தேஷு உக்ரஹா பிரச்சண்டஹா. அதனால இந்த நாமத்தை சொல்றார். இந்த நாமத்தை நம்ம எதுக்கு சொல்லணும்னா, நம்ம குடும்பத்துல வரக்கூடிய பிள்ளைகளாவது ஒழுங்கா தப்பித்தவறி எங்கேயோ பேச்ச கேட்டுவிட்டு, இதுல வேற அப்பா அம்மா எல்லாம் இப்ப ரொம்ப லிபரல் ஆயிட்டா. என்ன சொல்றான்னா, நீயே பாத்துக்கோ, ஆனா இவாளை பாத்துக்கோ, இவாளை பாத்துக்காது. அதுலயே குரூப்பிசம் வேற இருக்கு. இவாளை பாத்துக்கோ, லைக்கிங்ஸ் எல்லாம் கொடுத்து விடுறான். இந்த குரூப் அலவுட், தட் குரூப் நாட் ப்ரிஃபர்ட், தட் குரூப் நாட் அட் ஆல் அலவுட் அப்படின்னு 3 இதுவா பிரிச்சு கொடுக்குறா பாருங்க. அதனால அதெல்லாம் பண்ணாமல் இருக்கலாம். உக்ராய நமஹா, உக்ராய நமஹா, உக்ராய நமஹா. அதுல பல பேர் அடியன் கிட்ட வந்து சொல்லுவா, ஐயோ எனக்கு 2 குழந்தைகளும் ஒழுங்கா கல்யாணம் பண்ணி கொடுத்தும்பா, பேத்தி இருக்கான்னு கேட்பேன், இருக்கும்பா, அதுக்கும் வேண்டிக்குங்கோ, உக்ராய நமஹான்னு சொல்லிக்க வேண்டியதுதான். அதனால அடுத்தது சம்வத்சரஹா. சம்வத்சரஹா ஏற்கனவே ஒரு வாட்டி வந்திருக்கு திருநாமம் சம்வத்சரஹா. சஹஸ்ரநாமத்துல நிறைய நாமங்கள் ரிப்பீட். ஆனா ரிப்பீட் பண்ணாலும் பராசர பட்டர் அர்த்தத்தை ரிப்பீட் பண்ணல. சம்வத்சரஹா கல்கிக்குன்னு விட்டார். என்ன சொல்றார் சம்வத்சரஹாக்கு? பாதாளே சம்ஹார பரிகரைஹி கால பிரதீக்ஷோ அனந்தே சம்பத்சதீதி அப்படிங்கிறார். அதாவது பெருமாள் அனந்த ரூபமா, அனந்தன்னா யாரு? ஆதிசேஷன் ரூபமா பாதாளத்துல இருக்காராம். எதுக்கு இருக்கார்? புசு புசுன்னு விட்டு இருக்காரு. ஏன் சுவாமி அவர் பாதாளத்துல இருக்காரா அனந்தனா கேட்டா, ஆமா, ராமாயணத்துல சகரபுத்திராள் குதிரை எங்க இருக்குன்னு தேடுறதுக்கு பூமியை தோன்றா. அது ஒரு அஷடு 60,000 பூமியை தோன்றது. தோண்டிவிட்டு அஷ்டதிக்கஜங்களை பார்த்துட்டு வால்மீகி ராமாயணத்துல கீழே போகும்போது ஆதிசேஷனுடைய பனாமண்டலம் தெரியுது. அதனாலதான் பூமிக்குள்ள ஆதிசேஷன் இருக்கிறபடியால் தான் பூமியை இடர்ந்தெடுக்கக்கூடிய வராக பகவான் ஆதிசேஷன் மேல அழுத்தி தான் எடுப்பார். நீங்க இன்னைக்கும் திருவிடந்தை கஷேத்திரத்துல போனீங்கன்னா கீழே ஆதிசேஷன் மேல காலை வச்சுட்டு தான் இருப்பார் பெருமாள். இன்னைக்கும் உலகளந்த பெருமாள் கோவில் காஞ்சிபுரத்துல போனீங்கன்னா ஊரகத்தான பகவான் கீழே ஆதிசேஷனா தான் காட்சி கொடுப்பார். அதனால பகவான் அனந்தனா பாம்பா ஆதிசேஷனா பாத்தாளத்துல இருக்காராம். எதுக்குன்னு கேட்டா அதர்மம் ரொம்ப தலையோங்கும் போது கீழேந்து வந்துள்ளான்னு. எப்பவுமே இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல எல்லாம் பாருங்க, அவார்ட் ஃபங்க்ஷன்ல சீஃப் கெஸ்ட் எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டா வரமாட்டார். இந்த பிலிம் ஃபேர் அவார்ட்ஸ்ல எல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு மேலேருந்து ஒரு ஹெலிகாப்டர்ல இருந்து குதிப்பார், இப்படி சைட்ல இருந்து வருவார். இதெல்லாம் ஒரு ஸ்டைல். பெருமாளுடைய தனி ஸ்டைல் என்னன்னா, எல்லாரும் கல்கி வருவாரா காத்துட்டு இருக்க சமயத்தை பூமியிலேருந்து கீழே வருவான். எவர் கீழேந்து வராரோ அவருக்கு சம்பத்சரஹான்னு பேர். அந்த கல்கி வருவர். உடனே இந்த நான் இடத்துல சொல்லிட்டு இருந்த உபன்யாசத்துல அவர் சொன்னார், எங்க மழை வர காலத்துல கூட கீழேந்து பாம்புகள்லாம் வந்ததே, அனந்தன்லாம் வீட்டுக்குள்ள வந்ததே, இதை நீங்க கல்கின்னு சொல்லுவேளா? கேட்கறது சரிதானே. நம்ம வீட்டுக்குள்ள அழைத்தும் அழைக்காத விருந்தாளிகள் நாக பூஜைன்னு தனியாவே போய் பண்ண வேண்டாம்.
வீட்டுக்கே வந்து தனியா பண்ணலாம் அப்படிங்கச்ச என்ன பண்ணலாம்னு கேட்டா அது கடிச்சுதான்னு கேட்டேன். கடிக்கலைன்னாரு. அப்படின்னா அது கல்கி இல்லை. ஏன்னா கல்கி வந்தாருன்னா அழிக்காம போக மாட்டார், தப்பு பண்ண வாரத்துல. அது கடிக்காமல் போனபடியால் அது கல்கி இல்லை. இந்த மெடிசின்ஸ்லயே பிளாசிபோன்னு ஒண்ணு உண்டு. அது என்னன்னா மெடிசன் மாதிரி இருக்கும், ஒரு ட்ரையல் பைலட் தான். அந்த மாதிரி பிளசிபோ தான் இந்த பாம்பெல்லாம். ஒரிஜினல் பாம்பு இனிமேல் தான் வரும். அபி பிக்சர் பாக்கி ஹை மாதிரி அபி கல்கி ஆனா பாக்கி ஹை. அந்த கல்கி பாம்பாக வருவர், அவருக்கு சம்பத்சரஹான்னு பேரு. சம்பத்சராய நமஹ, சம்பத்சராய நமஹ, சம்பத்சராய நமஹ. அடுத்தது பகவானுக்கு மூணாவது பேர் கல்கி அவதாரத்தை சொல்றா தக்ஷஹா. இது எங்க வருது தெரியறதோ? உக்ர சம்பத்சரோ தக்ஷோ அப்படின்னு வருது. இந்த ஓ சொன்னாதான் பல பேருக்கு ஞாபகம் வரும். இந்த தனித்தனியா நாமாவளியா சொன்ன என்னமோ சொல்றாரு கேட்டாப்புல இருக்குங்கிற மாதிரி இருக்கும். அதனால உக்ரஹா, சம்பத்சரஹா, தக்ஷஹா இதெல்லாம் தான் நாமங்கள். அதை நம்ம சேர்க்கும் போது சந்தி பிரிச்சு சமாசம் பண்ணும் போது என்ன பண்ணிடுறோம்? ஒன்னா உக்ர சம்பத்சரோ தக்ஷோ தக்ஷிணா க்ஷமிணாம்பரஹ வித்பக்தமோ வீத பயஹா புண்ணியஹா ஷவண கீர்த்தனஹ. நீங்க நாமாவளியா சஹஸ்ரநாமம் சொல்லி பாருங்க, இன்னும் ஈஸியா வரும். உக்ரஹா, சம்பத்சரஹா, தக்ஷஹா, தக்ஷிணஹா, ஷமிணாம்பரஹ, வித்பக்தமஹ, வீத பயஹா புண்ணியஹா ஷவண கீர்த்தனஹ சொல்லி பாருங்க. மூணாவது நாமம் சொல்ற தக்ஷஹா. தக்ஷஹாக்கு அர்த்தம் சொல்ற தஸ்யுவதே தக்ஷதே சீக்கிரகாரி இதி தக்ஷஹ. மிலேச்சர்களை விரைவில் வதம் செய்பவர். மிலேச்சர்கள் இவர் யார் எடுக்கிறார்? ஏன்னா மிலேச்சாள்னா பொதுவா யாரு சம்ஸ்கிருதம் பேசலையோ அவளுக்குள்ள மேய்ச்சாள்னு அந்த காலத்து பேர். இதை சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க, இன்னும் 2 மாசம் எலெக்ஷன்ல சொல்லுவார், நம்மை மிலேச்சர் என்று சொல்லிவிட்டார்கள் தமிழ் பேசுபவர்களை. ஆஷடே சொல்றது கேளு. ராமாயணத்துல வால்மீகி ராமாயணத்துல ஹனுமார் சீதை கிட்ட பேசுறார். அப்ப பேசும்போது சீதை ரொம்ப பிடி கொடுத்து பதில் சொல்லல. அவர் பார்த்தார், நம்ம கொஞ்சம் நம்ம ஸ்டைல மாத்திக்க வேண்டியதுதான் சொல்லிட்டு என்ன பண்ற, மதுராம் வாணின் இனிய மொழியில பேச ஆரம்பிக்கிறார். அப்படின்னு இருக்கு ராமாயணத்துல. ஹனுமார் சீதைக்கு இன்னும் பிடிப்படணுங்கிறதுக்காக இனிய மொழியில் பேச ஆரம்பித்தார். மதுராம் வாணின். கோவிந்தராஜிய வியாக்கியானம் மதுராம் வாணின் இது திரமிட பாஷா. அமுத மொழியில் பேச ஆரம்பித்தார்கள் என்றார், தமிழ் மொழியில் பேசினார். அதனால இந்த பிளாக் யாராவது கொடி எடுத்தா சொல்லுங்க, அந்த காலத்துல வால்மீகி ராமாயணத்திலே தமிழ்ல தான் பேசியிருக்கார், தமிழ். அதனால மிலேச்சர்கள்னா சம்ஸ்கிருதம் பேசாதவா இல்லை. என்னன்னா கர்ம பூமி கர்த்தவியத்தை நம்பாதவா. அது கர்ம பூமின்னு ஒரு கான்செப்ட் நம்ம சாஸ்திரத்துல இருக்கு. என்னன்னா நீங்க பாரதத்துல எந்த கர்மா பண்ணால்தான் பலிக்கும் அப்படின்னு பேர். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஆசேது ஹிமாச்சலம், சேத்துல இருந்து ஹிமாச்சலம் வரைக்கும் எங்க பண்ணாலும் காரியம் நடக்கும்ங்கிறான். பல குழந்தைகள் என்ன கேட்கறது, சேத்துல இருந்து ஹிமாச்சலம்னா அந்த லாட்டிடியூட்ல நிறைய அமெரிக்கன் கண்ட்ரிஸும் தானே வருது. நீ எதுக்கு நீ இந்த ஆசேது ஹிமாச்சலம் தான் சொல்லியிருக்காளே ஒழிய ஆசாமே குஜராத் வரைக்கும் சொல்லலை. இப்படிதானே லென்த் போட்டிருக்கா. இப்படி போட்டா உங்களுக்கு டெக்சாஸ் கூட வந்துடும், டெக்சாஸ் வந்துடும், ஆஸ்டின் வந்துடும். அதனால இங்க பண்ண முடியாதவா, புரோஹிதர் கிடைக்காதவாள்ல டெக்சாஸ்ல போய் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும். காரணம் என்னன்னா அந்த காலத்து கடல் கடக்காத்து காரணம் ஆச்சாரம் குறைஞ்சிருமோங்கிற பயம் இல்லையா. இப்போ வெளிநாட்டுக்கு போனா நம்ம சாப்பிட பண்டங்கள்லாம் கிடைக்குமா, அகத்திக்கீரை கிடைக்குமா, அது கிடைக்குமா, இது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துடும், போக மாட்டான். ஆனா பல பேர் என்ன சொல்றா, நீங்க கர்மபூமி பாரதம் தான் சொல்லிட்டா பெருமாள் வாமனாவதாரத்துல தன்னுடைய தூய்மையான திருவடிகளால் பாரதத்துல மட்டும் கால் வச்சாரா இல்லாட்ட அமெரிக்காலையும் கால் வச்சாரான்னு பல பேர் கேட்கிறா. அப்ப என்ன சொல்லுவோம், இல்ல எல்லாரும் செலக்டிவா பார்த்து அவருடைய விரல் மட்டும் பாரதத்துல மட்டும் பதிரா மாதிரி வச்சார், பாக்கி எந்த பூமியிலையும் வைக்கலன்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் அளந்தார் பகவான். அப்படின்னா அதுவும் புனிதத்தன்மை பெற்றதுன்னு பேர். அதை விட என்னன்னா நம்ம சாஸ்திரத்துல நாள்கள்னு உண்டு. இப்போ அமாவாசை திதி, திங்கட்கிழமை, ஸ்ரவண நட்சத்திரம், வியதிபாத யோகம்லாம் சேர்ந்து விட்டானா அதுக்கு மகோதய புண்ணிய காலம்னு பேர். அதுதான் இப்போ அண்மையில வந்தது அர்த்த சேது, சேத்துக்கெல்லாம் போய் பரப்ப ஸ்நானம்லாம் பண்ணிட்டு வந்தா, அழிசிங்கர் ஆண்டவன்லாம் கூட சேத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தா. இதுல என்ன ஒண்ணு பாருங்க, இந்த கர்மாக்கெல்லாம் தகுந்த பூமி பாரதம் தான் சாஸ்திரம் தெளிவா சொல்றது. ஆனா தார்க்கிகால் என்ன சொல்றா, எந்த இடத்துல பண்ணாலும் நல்லது நல்லது தானே அப்படின்னு சொல்றா. அதனால மிலேச்சர்கள்ங்கிற விஷயத்துல கிளியர் டெஃபினிஷன் எதுவும் இல்லை. மிலேச்சர்கள்னா ஃபாரினர்ஸ்லாம் மிலேச்சர்கள், நம்ம ஊர்ல இருக்கவாள்லாம் எல்லாரும் ரொம்ப நல்லவாடா,
யோசிச்சு பாருங்க, அவளெல்லாம் ஃபாரினர்ஸ்லாம் கெட்டவாள்லாம் சொல்லிவிட்டா நம்மளாம் என்ன ஒழுங்கு இல்லையா? திரௌபதிக்கு வஸ்திராபகரணம் நடந்ததே, அது என்ன யூஎஸ்ல நடந்ததா ஆப்பிரிக்கால நடந்ததா? கர்ம மூவி பாரதத்துல ஹஸ்தினாபுரத்துல பீஷ்மர் பார்க்க நடந்திருக்கு. அப்படின்னா இவாள்லாம் என்ன ரொம்ப நல்லவாளா? நல்லவா கெட்டவாங்கிற கான்செப்ட் இல்ல, வேதத்தை நம்பாதவா லேச்சாள் அப்படின்னு பொதுவா சொல்றா. இத யாவனாள்னு சொல்லிட்டு சொல்லுவா. அது கிரேக்கியர்கள், தேசிகன் அது ஒரு மாதிரி யாவனாள்னு சொல்றார். அதனால மிளேச்சர்கள் வேதத்தை நம்பாதவா, ரொம்ப வேதத்தை நம்புறவா மேல போர் தொடுக்கும் போது கலி வருதா சொல்றா. இது உங்களுக்கு எங்கேன்னு தெரியறதோ? எங்கன்னா பல இடங்கள்ல பாரதத்துல 400 வருஷத்துக்கு முன்னாடி பல மதங்கள் கோவில் எல்லாம் இடிச்சுட்டு அவாவா கும்பிடுற ஸ்தானத்தெல்லாம் கட்டினா. அவளெல்லாம் மிளேச்சாள்னு வச்சுக்கணும். இப்போ மிளேச்சாளுக்கு யார் எதிரின்னு கேட்டா அவளே தான், வேற யாரும் வேண்டாம். ககனம் ககனாகாரம் சாகரம் சாகரோபமம். இந்த பூமிக்கு எது ஈடு அப்படின்னு கேட்டா வால்மீகி சொல்றார், பூமிக்கு ஈடு பூமி, ஆகாயத்துக்கு ஈடு ஆகாசம். ராமராவணர்கள் யுத்தம் பண்றாலே இதற்கு சமம் எதுன்னு கேட்டா ராமராவண யுத்தம் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இடம் நடக்காதான். அந்த மாதிரி மிளேச்சாள் உலகத்தை கெடுக்கணும் நினைக்கக்கூடியவாளுக்கு அழிவு யாரால்? அவரார்கள் தான். அதாவது அவளே கொண்டு படிக்கிற பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஸ்கூல்ல அவளே வெடிகுண்டெல்லாம் வைக்கிறா, வேற யாரும் வைக்கிறதுல அவளே வைக்கிறா. இந்த மாதிரி பகவான் கல்கி அவதாரம் எடுத்து மிளேச்சர்களை அழிப்பார் அப்படின்னு சொல்றா. ஏன்னா பவிஷ்யோத்தர புராணத்துல கலியுகத்துல எப்படி இருப்பா மனுஷான்னு சொல்றா. அந்த இடத்த சொல்றா, மிளேச்சாள் எப்படி இருப்பாளான்னா மொட்டையும் தலை தாடி இருக்குமா அப்படிங்கிறா. இப்ப புரிஞ்சு கொடுத்தா என்னன்னு? அதனால அப்படிங்கிறா. ஆனா இப்ப என்னன்னா ஸ்டைலே அதுதான். நிறைய பேர் பார்த்தேன்னா இருக்கிற முடிய மொட்டை அடிச்சுன்னுட்டு, ஏன்னா நம்ம சாஸ்திரத்துல 40 சம்ஸ்காரங்கள்ல ஒரே ஒரு சம்ஸ்காரம் தான் மொட்டை. இந்த முண்டனம் பண்ணணும்ங்கிறது பிறந்த குழந்தைக்கு ஒரு வாட்டி பண்ணுவா. சும்மா ஆணும் பெண்ணும் உட்காந்து நான் இத்தக்க வேண்டிக்கிறேன் அதுக்கு வேண்டிக்கிறேன், பெண்கள்லாம் ஆண்களும் சரி பெண்களும் சரி சும்மா மொட்டை அடிச்சுக்கூடாது சாஸ்திரப்படி. இதுல என்னென்ன மொட்டை அடிச்சுன்னுட்டு இங்க ஒரு தாடி இல்லையா, எங்கேயோ இடத்துல நமக்கு மிளேச்ச சம்பந்தம் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால இத தக்ஷஹாங்கிறார். தஸ்யுவதே தக்ஷதே சீக்ரகாரி இதி தக்ஷஹ. அதனால தக்ஷாய நமஹ. ஏன் சுவாமி இந்த நாமத்தை சொன்னா என்ன பலன் அப்படின்னு கேட்டேன்னா, நாங்கள்லாம் உபன்யாசத்துக்கு வெளிநாடுக்கு போறோம். ரொம்ப ஆச்சாரமா இருக்கிறவாள்லாம் இருக்கா, எங்களை மாதிரி அறகுறையா இருக்கிறவா வெளிநாட்டுக்கெல்லாம் போய் உபன்யாசம் பண்றோம். எங்களுடைய ஃபிளைட் எல்லாம் பாதி அந்த நாடு வழியா தான் போகும். அதனால இந்த நாமத்தை நாங்க சொல்லிட்டு தான் போனோம். தக்ஷாய நமஹ, தக்ஷாய நமஹ, தக்ஷாய நமஹ. அடுத்தது கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அடுத்த நாமம் விஸ்ரமஹா. அதனால விஸ்ரமஹான்னா என்னன்னா பாபாத் பலாதி பிரசங்க ஸ்ராந்த ஜந்து விஸ்ராம பூமி விஸ்ராமஹா. பாவங்களும் அவற்றின் பயன்களும் அதிகமாக வருந்துவதனால் களைப்பு அடைந்தவர்களுக்கு இளைப்பாறுமிடமாக இருப்பவர். அதனால என்னன்னா இந்த மாதிரி நடக்கிறதே நல்லது பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த காலத்துல சிம்பிள் ஃபார்முலா. ராமாயணத்துல எல்லாம் எப்படின்னா நல்லது பண்ணா நல்லது நடக்கும், கெடுதல் பண்ணா கெடுதல் நடக்கும். இப்ப அப்படி இல்லை. இப்பெல்லாம் டாபிக்கே எப்படின்னா why bad things happen to good people, why good things happen to bad people. இந்த முதல் கேள்விக்காவது ஆன்சர் கிடைக்காது. இது ரெண்டாவது கேள்விதான் ரொம்ப இரிட்டேட்டிங். why good things should happen to bad people. இப்ப இதுல என்ன ப்ராப்ளம்னா நம்ம we assume that we are good. அதுதான் அதுல பெரிய ப்ராப்ளம் இல்லையா. நம்ம என்ன நினைச்சிடுறோம், நம்ம ஹிரண்யகசிபு பிரஹ்லாத கதையை சொன்னா எல்லாருக்கும் இந்த பிரஹ்லாத கோஷ்டியில இருக்கணும் தான் ஆசை, பிரஹ்லாதனா தான் இருக்கணும்னு ஆசை. கிட்டத்தட்ட பார்த்தேன்னா ஹிரண்யகசிபுக்கும் நமக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. அப்படிதான் இருக்கும் இல்லையா. ஹிரண்யகசிபுக்கும் நமக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது இல்லை. ஆனா நமக்கு ஆசை பிரஹ்லாத கோஷ்டியில இருக்கணும்னு. இந்த ஆழ்வார்கள் சரித்திரம்னா பல பேருக்கு ஆசை இருக்கும், நம்மள ஒரு 13வது ஆழ்வாரா ஆக்க மாட்டாங்க. நமக்கும் அத்தியன உற்சவம்லாம் நடக்குமே, நமக்கும் ஒரு விக்கிரகம் இருந்தா யோசிச்சு பாருங்களேன், ஆச்சரியமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு கிராப்போட எனக்கு ஒரு விக்கிரகம் பண்ணி 13வது ஆழ்வார நிக்க வச்சா எனக்கு ஆசைதான். ஆனா தகுதி இருக்கான்னு தானே கேள்வி அந்த இடத்த. அதனால இந்த குட் திங்ஸ் ஹேப்பன் டு பேட் பீப்புள், பேட் திங்ஸ் ஹேப்பன் டு குட் பீப்புளுக்கு முன்னாடி நம்ம குட் பீப்புளான்னு கேட்டுட்டோம்னு வச்சுக்கோ, அப்புறம் அதுக்கு சமாதானம் வந்துடும். இந்த குட் பீப்புள் நம்ம அசியூம் பண்ணிக்கிறதுனாலதான் நமக்கு ஏன் இப்படி நடக்கிறதுன்னு கேள்வி. ஆனா தப்பி தவறி இந்த கேள்வி கேட்டுட்டு நமக்கு கொஞ்சம்
சொலேஸ் கிடைக்கணும்னு வச்சுக்கோ. நமக்கு போய் இப்படி நடந்து விடுத்தேன்னு நினைச்சா இந்த பெருமாளுடைய நாமாவை சொல்லுங்க, அப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஃபேன் போட்ட மாதிரி இருக்கும். அதனால விஸ்ராமாய நமஹா, விஸ்ராமாய நமஹா, விஸ்ராமாய நமஹா. அடுத்தது எடுக்கிற விஸ்வதக்ஷிணஹா, விஸ்வஸ்மின் நிஷ்டா அனிஷ்ட காரிண்ய விசேஷேன தக்ஷத இதி. நல்லவர்களும் தீயவர்களும் நன்மை நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் நன்மை அளிப்பவர். நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, பெருமாள் நமக்கு நல்லவாழ்னு அசியூம் பண்ணி நமக்கு பண்றார். சுவாமி நமக்கு பண்றார், ஓகே, அவனுக்கு எதுக்கு பண்ணணும்? இப்ப பார்த்தேன்னா கெடுதல் பண்ணவாள்னா ரொம்ப சௌக்கியமா இருக்காளே, ஏன் பண்ணணும்னா பகவான் மிகுதியாக கொடுத்துதான் அதை பறிப்பார். இதெல்லாம் அவருடைய டாக்டிக்ஸ். அதெல்லாம் இப்போ ஒரு கம்பெனியில ஒரு எம்ப்ளாயி தப்பு பண்றாருன்னா உடனே அவருக்கு டெர்மினேஷன் கொடுக்கறது ஒரு விதம். ரெண்டாவது, அவர் தப்பு பண்றத எல்லாருக்கும் பகிரங்கமா தெரிவிக்க வைக்க வேண்டும்ங்கிறதுக்காக வேணும்னுட்டே அவரை நல்ல வழிப்படுத்திட்டு தெரிவிப்பார். இதெல்லாம் கம்பெனி மேனேஜரியல் டாக்டிக்ஸ். அதெல்லாம் பெருமாள் பண்றார். அதனால நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் நன்மையை அளிப்பவர். இப்ப புரிஞ்சு கொடுத்தா ஏன் கலியுகத்துல பகவான் கெட்டவர்களுக்கும் பண்றாரு? ஒன்னே ஒண்ணும், அவருக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லை. உடனே நம்ம என்ன நினைப்போம், பகவான் மறந்துட்டாரோ என்னமோ. நமக்கு என்னன்னா பகவானை விட நம்ம ஒரு படி இன்டெலிஜென்ட்னு எப்படியாவது ப்ரூவ் பண்ணணும்னு ஒரு ஆசை. அவர் விடவே மாட்டார் அந்த இடத்துக்கு. அவருக்கு தெரியும், the one who's omnipresent, the one who's all knowledgeable. all knowledgeable எதுக்கு சொல்றாங்க? பேர் என்ன? சர்வஜன்னு பேர். எல்லாம் தெரிஞ்சவர். அவருக்கு தெரியும் எப்படி பண்ணணும்னு. we don't have to become his consultants. நம்ம அவருக்கு கன்சல்ட் பண்ண வேண்டாம், சுவாமி இப்படி நீ பண்ணணும்னு. அப்படி தெரிஞ்சவருக்கு விஸ்வதக்ஷிணஹான்னு பேர். விஸ்வதக்ஷிணாய நமஹா, விஸ்வதக்ஷிணாய நமஹா, விஸ்வதக்ஷிணாய நமஹா. அடுத்தது விஸ்தாரஹான்னு ஒரு நாமம். இந்த விஸ்தாரஹாங்கிற நாமத்தை நம்ம பார்க்கணும், விஸ்தாரமா கொஞ்சம் பார்க்கலாம். விஸ்தாரஹாங்கிற நாமத்தை விஸ்தாரமா பார்க்கலாம். என்ன விஸ்தாரம்னா, கிருத்தயுகம் பர்ஃபெக்ட் யுகம், திரேதா யுகம் கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் கம்மியாயிடுது. இது எப்படி தெரியறது? ஏன்னா அரியணையில அமர வேண்டிய பிள்ளையை காட்டுக்கு அமிச்சுட்டாளே கைகேயி. இன்னொருத்தருடைய பத்னியை கடத்தி வைத்தானே ராவணன். எவ்வளவு இன்ஸ்டன்சஸ் டு ப்ரூவ் தட் இட் had turned imperfect. ஆனா ராமன் என்ன பண்ணாராம், எப்போ ராவணனை வதம் பண்ணிட்டு மறுபடியும் அயோத்தியாவுக்கு வந்தாரோ, ಗಗನಚರ ಕನಕಗಿರಿ ಗರಿಮಧರ ನಿಗಮಮಯ ನಿಜ ಗರುಡ ಗರುಡ ನಿಲ ಲವ ಗಳಿತ ವಿಷ ವದನ ಶರಕದನ ಆಕೃತ ಚರ ವನಚರ ವೈಲಕ್ಷ್ಯ ಕೂಣಿತಾಕ್ಷರ ಕ್ಷೋಬಲಾಧ್ಯಕ್ಷ ವಕ್ಷ ಕವಾಟನ ಪಾಟನ ಪಟಿಮ ಸಾಟೋಪ ಕೋಪಾವಲೇಪ கட்டுரட்ட தட்டனி டங்கிருதி கட்டோர கார்முக வினிர்கத விசுங்கத. தேசிகர் எடுக்கிறார், அதுல சொல்றார், திரேதாயுக பிரவர்த்தித கார்த்தயுக விருத்தாந்த. திரேதாயுகத்தில் தர்மம் குலைந்த யுகத்தில் நீ ஆண்டாலும் நீ உன் சாமர்த்தியத்தினால் அதை கிருதயுகம் போல் ஆக்கிவிட்டாயே. திரேதாயுக பிரவர்த்தித கார்த்தயுக விருத்தாந்த. ராமர் என்ன பண்ணிருக்கார், கிருத்தயுகத்திலேந்து கொஞ்சம் தர்மம் குறைஞ்ச காலமான திரேதாயுகத்தை கிருத்தயுகமாக்கியிருக்கார். ஆனா கல்கி எப்படின்னா, தர்மம் கிருத்தயுகத்தை விட 1 மடங்கு 2 மடங்கு 3 மடங்காக குறைஞ்ச கலிய கிருத்தயுகமாக்குவர். எவன் ஒருவன் தர்மம் மிகுதியாக குறைந்த கலியுகத்தை கிருத்தயுகமாக்குபவனோ அவனுக்கு விஸ்தாரஹான்னு பேர். இது பட்டர் எடுக்கக்கூடிய நிர்வாகம். அதனால பட்டருடைய அந்த பிரமாணத்தை வாக்கியத்தை சொல்லிடுறேன். கலிஃப் பிரபல சம்ஹாரேண கிருதம் பிரவர்த்தயதோ அஸ்மாத்வேதய மரியாதா பிரத இதி விஸ்தாரஹா. கலியை அழித்து கிருத்தயுகத்தை உண்டாக்குவதால் வேத கட்டளையை வெளிப்படுத்துபவர். இப்ப இந்த கலியுகத்தை மறுபடியும் கிருத்தயுகமாக்குபவர் விஸ்தாரஹா. ஒருவேளை ஆத்துல தர்மம்னு எது சொல்லியிருக்கோ அதை பண்ணாமல் அதார்மிக செயல்களை யாரு பண்றாளோ
அவளை திருத்தணுங்கிறதுக்காக இந்த நாமாவை சொல்லி பாருங்க, அவ திருந்துறாளா இல்லையா. இந்த நாமாவை சொன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் சுவாமி, பிராக்டிக்கல் பர்பஸஸ்க்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, எப்பேற்பட்டவாளும் சாதாரண ஸ்கூல்லேருந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறவாளும், ஸ்டேட் போர்ட் சிலபஸ்லேருந்து ஐபி சிலபஸ் படிக்கிறவாளும், சாதாரண யூனிவர்சிட்டியிலேருந்து ஐவி லீக் போறவாளுக்கும் தெரியும். என்னன்னு தெரியும்? ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஆனா ஸ்மோக் பண்ணுவா. ஆனா பேரெல்லாம் இன்விடேஷன்ல போட்டு பார்த்தேன்னா மேல வந்து பிஹெச்டி, அது கோல்டு மெடல் வாங்கியிருக்கான்னு போட்டுப்பா. கற்றதனால் ஆய பயன் என்கொல் சொன்னா கேட்க மாட்டான். அப்போ தர்மம் தெரிஞ்சுட்டே அதர்மம் பண்றா அப்படிங்கிறது இந்த நாமத்தை சொல்லுங்கோ. அதனால விஸ்தாராய நமஹ, விஸ்தாராய நமஹ, விஸ்தாராய நமஹ. அடுத்தது ரொம்ப அழகான ஒரு திருநாமத்தை எடுக்கிறார், ஸ்தாவர ஸ்தானு. இப்படி தர்மம் நிலைநிறுத்தப்பட்ட பிறகு ஓய்வாக இருப்பவர். அதாவது I don't know, ராபர்ட் ஃப்ராஸ்ட் போயமான்னு தெரியல. And miles to go before I sleep. ராபர்ட் ஃப்ராஸ்டா? ஓகே. And miles to go before I sleep. அதுக்கு அந்த போயம்க்கு பேரு Stopping by the woods on a snowy evening. அதுக்கு அந்த குதிரையில தான் போவார் அவர். இன்சிடென்டலி நான் எடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள் கல்கி அவதாரத்துல கூட ராபர்ட் ஃப்ராஸ்ட் குதிரையில தான் போவார். அவர் சொல்ற and miles to go before I sleep அப்படின்னா என்ன? என்னால தூங்க முடியாது நான் நினைச்ச விஷயத்தை அடையும் வரை. இல்லையா? நான் நினைச்சதை அடையும் வரை என்னால தூங்க முடியாது அப்படிங்கிறாரா? நல்லா கவனிங்கோ. போன நாமம் என்ன? பெருமாள் வந்து கலியுகத்தை கூட கிருத்தயுகமாக்குவர். கலியுகத்தை கிருத்தயுகம் ஆக்குற வரைக்கும் வேற வேலை தோணாது. ஆனா அது ஆக்கின உடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பார். அவருக்கு ஸ்தாவர ஸ்தானுன்னு பேர். அதனால ஸ்தாவர ஸ்தானுனா ஏவம் தர்மே ஸ்தாவரீகிருதே ஷமே ஸ்தாஸ்ய இதி ஸ்தாவர ஸ்தானு. இப்படி தர்மம் நிலை நிறுத்தப்பட்ட பிறகு ஓய்வெடுப்பவர். He will not rest until his ambition or vision is achieved. இல்லையா? இது ஹனுமார் கிட்ட தெரிஞ்சுக்கணும். சுந்தரகாண்டத்துல சீதையை பார்க்கணும்னு புறப்படுறார். மைனாகம்னு ஒரு பர்வதம் சுந்தரகாண்டத்துல வருது. மைனாகம் சொல்றது, எங்களுக்கெல்லாம் மலைகளுக்கெல்லாம் சிறகு இருந்தது, அதை வந்து வெட்டி விட்டுட்டான் இந்திரன். என்னை காப்பாத்துறதுக்காக உங்க அப்பா வாயு பகவான் முயன்றார். வாயு பகவானால் காப்பாற்றப்பட்டவன் நான், வாயு பகவானின் தோழன், என் தோழனான வாயுவின் புத்திரன் நீ ஹனுமானே. அதனால ஹனுமாரே, நீ லங்கைக்கு போகும்போது என் மலையில் ஓய்வெடுத்து விட்டு செல் அப்படின்னு சுந்தரகாண்டத்துல வரும். பாராயணம் பண்றவாளுக்குலாம் தெரியும். பாராயணம் பண்றவாளுக்கு என்ன ஒரு ரிக்வெஸ்ட்னா, யூடியூப் மூலமாகவும் சொல்றேன், அர்த்தம் தெரிஞ்சுட்டு பாராயணம் பண்ணா யூ வில் ரெலிஷ். சும்மா ஏனோ தானோ, அது பிள்ளைகள் சொல்றதும் சரிதானே. அம்மா ரிச்சுவல்ஸ் பண்றோம், எதுக்காக பண்றோன்னே தெரியறது இல்லை. அந்த பண்ணி வைக்கக்கூடிய புரோஹிதாள் என்னன்னா, சி மை ப்ரொஃபஷன் ஒரு காலத்துல 200-300 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மூதாதையர்கள்லாம் வைதிகத்துல தான் இருந்திருப்பா. ஆனா இப்ப அடியேன் வந்து ஏதோ கொஞ்சம் படிச்சுட்டோ நம்ம வேற வேற வேலைக்கெல்லாம் மீண்டும் உபன்யாசம் சொல்றோம். ஆனா இந்த யஜ்யம் பண்ணி வைக்கிறது, ஹோமம் பண்ணி வைக்கிறது, கர்மாக்கள் பண்ணி வைக்கிறதே நிறைய வைதிகால் ப்ரொஃபஷனா வச்சுருக்கா. அவள்னா கொஞ்சம் எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுண்டு அர்த்தத்தை தெரிஞ்சுண்டு பண்றவாளுக்கு அர்த்தம் சொல்ல கத்துக்கணும். நெய் எடுத்து வைங்கோ, ரெண்டு கரண்டி எடுத்துனுவாங்க, உள்ளே கப் எடுத்துனுவாங்க, இதை நீங்க அதுல கொண்டு போடுங்க. நான் ஸ்வாஹா சொல்லும் போது இதுக்குள்ள போடுங்க. இது என்ன இப்படியா சொல்லுவா? ஸ்வாஹா சொல்லும் போது போடுவோம். இவர் ஸ்வாஹாக்காக உட்காந்து காத்துட்டு இருப்பார். கையில் அவலை வச்சுட்டு பொரிய வச்சுட்டு ஸ்வாஹா அப்படின்னு சொல்லும் போது இவர் போடுவார். அப்புறம் நெய்யை நீங்க ஒரு ஷேருங்கோ, கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் போடுங்க. போடுறது பெரிய விஷயம் இல்லை, எதுக்காக போடுறோம் யாருக்கு போடுறோம் தெரியணும். அதனாலதான் பிள்ளைகள் சொல்றது, அம்மா டோன்ட் டூ த ரிச்சுவல்ஸ் ஜஸ்ட் லைக் தட், வி வாண்ட் டு நோ த மீனிங். ஒன்னும் பிள்ளைக்கு ஞானம் இருக்கணும், தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டா அம்மாவுக்கு ஞானம் இருக்கணும், சொல்லிக் கொடுக்கணும். 2 பேருக்கும் இல்லை புரோஹிதர் சொல்லிக் கொடுக்கணும். 3 பேருக்கும் இல்லைன்னா அந்த கர்மா எப்படி இருக்கும் பாருங்க. இல்லையா? சொல்ற பண்ணி வைக்கிறவருக்கும் தெரியல, யாருக்கு பண்ணி வைக்கிறாரோ அந்த அம்மையாருக்கும் தெரியல, அம்மையாருக்கு தெரிஞ்சா இல்ல பிள்ளைக்கு சொல்றதுக்கு பிள்ளைக்கும் தெரியல. 3 ignorant people are doing one ritual na, doesn't that become mundane? இல்ல ஏனோ தானோன்னு பண்றாப்புல ஆயிடும். அதனால எதுவுமே அர்த்தம் தெரிஞ்சு பண்றது ஒரு சுவாரஸ்யம் தான். அதனால ராமாயணத்துல அப்ப ஹனுமார் சொல்றார், மைனாகம் உன் பர்வதத்துல நான் கொஞ்சம் இருக்கலாம், ஆனா ஒன்னும் எனக்கு சீதையை பார்க்கிற வரைக்கும் என்னால ஓய்வெடுக்க முடியாதுன்னு சொல்றார். ஏன் அவர் ஓய்வெடுக்க முடியாதுன்னு சொல்றார்? அவர் சொல்லியிருக்கார்,
நான் சீதையை பார்க்கிற வரைக்கும் ஒரு நாமா சொல்லியிருக்கேன், விஸ்தாரஹாங்கிற நாமத்தை சொல்லிட்டு போயிருக்கேன். எப்போ சீதையை பார்க்கிறேனோ அப்பதான் ஸ்தாவரஸ்தானுங்கிற நாமத்தை சொல்ல முடியுதுன்னு சொன்னார். இப்போ சீதையோட இன்சிடென்ட்டை வச்சுட்டு, ஹனுமார் இன்சிடென்ட்டை வச்சுட்டு இந்த நாமத்தை ஞாபகம் எல்லாம் அவர் சொல்லியிருக்காரான்னு என்கிட்ட கேட்காதீங்க, ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா இவ்வளவு சஹஸ்ரநாமம் கேட்டு விட்டு பாவம் ஏதோ அவர் தெரிஞ்சதெல்லாம் சொல்றாரு, நன்னா சொல்றாரு, ஞாபகம் இல்லைன்னு சொல்லிவிட்டா இது என்ன கஷ்டம். ஏன்னா இவ்வளவு மெனக்கெட்டு குரலை வசத்திண்டு மைக்கு வேலை குரல் சத்தம்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால ஸ்தாவரஸ்தானுன்னு பேரு. ஸ்தாவரஸ்தானவே நமஹா, ஸ்தாவரஸ்தானவே நமஹா, ஸ்தாவரஸ்தானவே நமஹா. அடுத்தது பிரமாணம்ங்கிற நாமம். பிரமாணத்துக்கு அர்த்தம் சொல்ற. பிரமாணம் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய பிரமாணம் அல்ல. அத கார்த்தயுகானாம் ஹித அஹிதயோஹோ பிரமாணம் வியவஸ்தாபகः, கிருதயுகத்தில் உள்ளவர்களுக்கு நன்மை தீமைகளை பகுத்து அறிவிப்பவர். இப்போ ஆத்துல ஒரு சண்டை நடக்கிறது, பிள்ளை ரொம்ப அட்டகாசம் பண்றது. ஏதோ தீர்த்தவாரிக்கு போயிட்டு வா மகோதய புண்ணிய காலத்துல இருந்து அதே ஈசிஆர் ரோடுக்கு போய் இது வேற தீர்த்தவாரிக்கு போயிட்டு வருது. இதே ஈசிஆர் ரோட்ல தான் ஒரு தீர்த்தவாரி ஸ்தலசயன பெருமாள், இன்னொரு ஏன்னா மந்திரங்கள்ல எல்லாம் நமக்கு வரும் ஜம் ஜம் ரம் ரம் அப்படின்னு, அது ரொம்ப லிட்ரலா எடுத்துன்னு கொடுத்தது. அது ஈசிஆர் ரோட்ல போயிட்டு மாயால ஈடுபட்டு ஜாலத்தோட வருது, மாயா ஜாலில் ஈடுபட்டு வருது ஈசிஆர். இப்போ அது தீர்த்தவாரி ஒண்ணு பண்ணிட்டு வரும்போது அப்பா அம்மாவுக்கு போவோம், பலார் பலார்னு அரைகிறான், தப்பு பண்ணோம்னு அரைகிறான். அரைஞ்ச வேகத்தை பிள்ளை கொஞ்சம் ஞானத்துல திருந்திடும். திருந்தின உடனே அம்மா என்ன சொல்லுவா, வாங்க இதோ அடிச்சுட்டேன்னு எடுத்துக்காது, நான் சொல்றது கேளு, எதுக்கு இதெல்லாம் உனக்கு வேண்டாமே, நன்னா தானே இருக்கேன். இப்ப பாருங்க, தப்பு பண்ணும் போது உடனே தண்டனை, அது மனசால திருந்தும் போது தண்டிச்ச தாயும் கொஞ்சம் சாந்தமாகி உபதேசம் பண்றா. கலியுகத்துல அதர்மம் மேலோங்கி நிக்கிறது. கல்கி அது அதார்மிகால அழிச்சுட்டு கலியுகத்தை கிருத்தயுகமாக்கிடுறார். கிருத்தயுகம் ஆக்கின உடனே விஞ்சின நல்லவாளுக்கு சதுபதேசம் பண்றார். அந்த விஞ்சின நல்லவாளுக்கு கிருத்தயுகத்துல நல்ல விஷயத்தை உபதேசம் பண்றவருக்கு பிரமாணம் அப்படின்னு பேர். அந்த பிரமாணத்துக்கு அர்த்தம் சொல்றார் இந்த இடத்துல. அத கார்த்தயுகானாம் ஹித அஹிதயோஹோ பிரமாணம் வியவஸ்தாபகः, கிருத்தயுகத்தில் உள்ளவர்களுக்கு நன்மை தீமையை பகுத்து அறிவிப்பவர். அதனால பிரமாணாய நமஹ, பிரமாணாய நமஹ, பிரமாணாய நமஹ. பிரமாணம் அப்படின்னா என்னன்னா, எது நமக்கு பொதுவா சொல்றேன். பிரமாணம்னா இந்த இடத்துல பெருமாளுக்கு பிரமாணம்னு பேரு, பெருமாளுக்கே பிரமாணம்னு பேரு. ஆனா நமக்கு பிரமாணம்னு சொன்ன என்ன தெரியுமோ, எது நமக்கு ஞானத்தை கொடுக்க வல்ல ஆதார புஸ்தகமோ அதுக்கு பிரமாணம்னு பேரு. ஒண்ணுமே இல்லை, சதஸ்ல எல்லாம் வாதம் பண்ணும்போது நான் ஒரு விஷயம் சொல்றேன்னு வச்சுக்கோ, எதிர்க்க இருக்கவர் கேட்பார், சுவாமி நீ சொல்றதுக்கு பிரமாணம் என்ன அப்படின்னா ஆதாரம் என்ன, வேர் இஸ் த சோர்ஸ் அப்படின்னு இருக்கு. பிரமாணம் சம்ஸ்கிருத சொல், தமிழ்ல சான்றுன்னு பேர் அதுக்கு. நமக்கெல்லாம் இதுல அதுதானே கேட்கிறான், உன்னுடைய சான்றிதழை எடுத்து வாரும், அதுதானே மழையில ரொம்ப போயிடுத்துன்னு ரீஇஷ்யூ பண்ணா. அதுல எவ்வளவு பேருக்கு சான்றிதழ் இல்லாதவாளுக்கும் இஷ்யூ பண்ணியிருக்கான்னு நமக்கு தெரியல. அதனால சான்றுனா ரெஃபரன்ஸ் இல்லையா, ஒரு ஆதாரமா இருக்கிறது. இந்த பிரமாணமான சான்றை மட்டுமே உகப்போர், யாரொருத்தர் சான்றை உகப்பவரோ பிரமாணத்தை உகப்பவரோ அவருக்கு தமிழ்ல சான்றோர்னு பேரு. அதனாலதான் நம்ம தமிழ்ல சொல்றோம் சான்றோர் கூறினது. மேடையில தான் சொல்லுவார், நான் அடித்து கேட்கிறேன் தலைவர் அவர்களே, நம் சான்றோர் கூறியது என்ன. சான்றோர் என்ன சொல்லியிருக்கா, கடவுள் இருக்குன்னு சொல்லியிருக்கான்னு அந்த பேர் வழிக்கு தெரிய மாட்டேங்கிறது இல்லையா. சான்றோர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சான்றோர் சொல்லியிருக்கார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆதிங்கிறது தமிழா சம்ஸ்கிருதமா? ஆதினா என்ன, உடனே சம்ஸ்கிருதம் தான், ஏன்னா தமிழ்ல முதல்னு அர்த்தம். ஆதின்னு எப்படி சொல்ற, உடனே நீங்க ஆழ்வார் பாடியிருக்காரு அந்த ஆதின்னு பாடியிருக்காருன்னு சொல்லாதீங்க. ஆதின்னு ஒரு தமிழ் வார்த்தையே கிடையாது. முதல் அப்படின்னா தமிழ் வார்த்தை. பகவான் ஒரு வார்த்தையே தமிழ்ல கிடையாது. இறைவன் அப்படின்னு தான் உண்டு. திருவள்ளுவர் என்ன எழுதியிருக்கணும், அகர முதல எழுத்தெல்லாம் முதல் கடவுள் வகுத்ததே உலகு அப்படின்னு தானே எழுதியிருக்கணும். ஆனா அவர் சம்ஸ்கிருதம் படிச்ச ஒரு வைஷ்ணவர்,
திருவள்ளூர் பரம வைஷ்ணவர். அவர் மயிலாப்பூர்ல தான் இருந்தார். அவர் மிஸ்ஸஸ் பேர் என்ன? வாசுகி. வாசுகிங்கிறது பாம்புன்னு மட்டும் நினைக்காதீங்க. வாசுகிங்கிறது ஒரு பாம்பு, வடவரையை மத்தாக்கி, அது வாசுகி. இவர் வைஃப் பேரும் வாசுகி. வாசுகியை பத்தி நீங்க நிறைய கேள்விப்படுவேன். அவ வந்து கணத்துல தீர்த்தம் எடுத்துட்டு இருந்தா, வள்ளுவர் வந்து ஏதோ ஒரு டவுட் இருக்கு, புஸ்தகத்தை எடுத்தா, வாசுகி வா அப்படின்னு கூப்பிட்டவுடனே பாதி எடுத்துட்டா. திருப்பி அந்த கயிறெல்லாம் போட்டு எடுக்கணும்னு போகணும், கஷ்டம் இல்லையா? இவ திரும்பி போயிட்டா. அதே இடத்துல நின்னதாக சரித்திரம். அப்படிலாம் வாசுகியை பத்தி நம்ம ரொம்ப கேள்விப்படுறோம். ஆனா திருவள்ளூர் பரம வைஷ்ணவர். அவர் திருமண்ணா சாத்திந்தார் இல்லையே சுவாமி. எங்க லோக்கல் பஸ்ல எல்லாம் பார்த்தா அவர் ஒண்ணுமே சாத்திக்கலையே, பாவம் சும்மா இருக்காரு அப்படின்னு கேட்டா அவளுடைய எண்ணம் அப்படி. திருவள்ளுவர் ஒழுங்கா என்ன, திருவள்ளுவர் யாராவது போட்டோவா பிடிச்சி வச்சிருக்கா? வாட்ஸ்அப்ல எல்லாம் திருவள்ளுவர் போட்டோ வந்தா இவா எப்படி கற்பிக்கிறாளோ அந்த மாதிரிதான் திருவள்ளுவர் இருப்பார். ஆனா திருவள்ளுவர் பரம வைஷ்ணவர். அவர் சரணாகதி பண்ணவர். என்னவோ புதுசு புதுசா சொல்லின்னு வாங்க. முதல்ல அவர் வைஷ்ணவருங்கிறீர், சரணாகதிங்கிறீர், எல்லாரையும் நீர் கன்வெர்ட் பண்ணிட்டே வரீர். பாருங்க, அவர் என்ன சொன்னார்? பிறவிக்கடல். பிறவிக்கடல்னா என்ன? பவசாகரம். பிறவிக்கடலை நீந்துவர் நீந்தார், இறைவன் அடி சேராதார் சேர்ந்துனர். மாமேகம் சரணம் பிரஜன் தானே அவர் சொன்னார். சரணாகதி பண்ணியிருக்காருன்னு தானே அர்த்தம். முயற்சி என்னவாக்கும்? திருவினையாக்கும். வினையாக்கும்னு சொல்லலையே. திருனா மகாலட்சுமி தானே அந்த இடத்துல சொல்லியிருக்கார். அதனால ஈஸ்வரத்துவத்துல மகாலட்சுமி ஒத்துன்னு இருக்கார், உபாயத்துல சரணாகதியை ஒத்துன்னு இருக்கார். பகவன்னு சொல்றார், ஆதி பகவன். பகனா 6 குணங்கள். 6 குணங்கள் பரிபூர்ணமா இருக்கிறவனுக்கு தான் பகவான்னு பேர். இல்லையா சுவாமி, நீங்க கல்கியை பத்தி சொல்றேன், சேர்த்து பகவான்னு சொல்லலாமா? இல்லையா, கல்கியோட சேர்த்து பகவான் எவ்வளவு பேர் தன்னை சொல்லிக்கிறா? இல்ல இல்ல, இந்த கல்கி அவதாரம் பகவான், வேற யாரும் கல்கி பகவான் கிடையாது. அதனால அந்த கல்கியான பகவான நாராயண பட்டத்திரே நாராயணியத்தில் எடுக்கிறார். குருவாயூரப்பா, பகவான்கிற வார்த்தை ஒன்ன தவிர வேற யாருக்கு பொருந்தும்னு கேட்கிறார். அதனால பகவான் நாராயணன். இவர் என்ன சொல்லியிருக்கார்? எல்லாமே ஆதி பகவன் தான் முதற்றே உலகுன்னு இருக்கார். அதனால ஆதி பகவன் பிரம்மணி ஸ்ரீனிவாசே, முதற்றே உலகு அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதி லீலே. ஸ்ரீபாஷ்யத்துல ராமானுஜர் சொன்னதை அவர் திருக்குறள்ல முதல் குறள்ல சொல்லியிருக்கார், வைஷ்ணவர். தேசிகன் ரகசியத்திரேசாரத்துல பிரபத்தி ஒன்னே வழியாம், பக்தி ஒன்னே வழியாம், சரணாகதி ஒன்னே வழியாம்னு சொன்னதை பிறவிக்கடலை நீந்துவர் நீந்தார், இறைவனடி சேராதார் சேர்ந்து. காந்தஸ்தே புருஷோத்தமஹா ஸ்ரீஹின்னு சொன்னாங்க மகாலட்சுமியை பத்தி. திருவினையாக்கும். என்ன சுவாமி, இதை விட என்ன வேணும் அவர் வைஷ்ணவர்னு ப்ரூவ் பண்றதுக்கு? இல்லையா? அதனால இப்பேற்பட்ட வள்ளுவர் ஒரு விஷயம் சொல்லி வச்சிருக்கார். அந்த வள்ளுவர் சொன்ன விஷயம் பிரமாணம். வேதம் பிரமாணம், ராமாயணம் பிரமாணம், இதிகாசம் பிரமாணம், இதெல்லாம் பிரமாணம், புஸ்தகம். ஆனா பெருமாளுக்கு பேர் என்ன? பிரமாணம். என்ன சுவாமி, புஸ்தகத்துக்கும் பிரமாணம்னு பேரு, பெருமாளுக்கும் பிரமாணம்னு பேரான்னா இதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். பாகவதம் நீங்கள்லாம் ரொம்ப கேள்விப்பட்டிருப்பேன். பாகவதம் சப்தாகம்லாம் பல இடத்துல நீங்க கேட்டிருப்பேன். பாகவத மகாத்மியத்துல ஒரு விஷயம் சொல்லுவா. என்னன்னா, பாகவத புஸ்தகம் இருந்துதான். சௌத பௌராணிகாள் எதிர்க்க பெருமாள் இருந்தாராம். கிருஷ்ணர் ஒரு நாழி ஆனோன்னு, அர்த்த க்ஷணம் ஆனோன்னு கிருஷ்ணர் மறைஞ்சு போயிட்டாராம். உடனே சூத பௌராணிகாள் கேட்கறா, புஸ்தகம் பாகவதம் இருக்கு, கிருஷ்ணர் மறைஞ்சு போயிட்டார், எங்க போயிருக்காருன்னு. பாகவதத்துக்குள்ள மறைஞ்சு போயிட்டாராம் கிருஷ்ணர். ஏன்னா கிருஷ்ணர் வேறல்ல, பாகவதம் வேறல்ல. இப்ப கிருஷ்ணருங்கிற கல்கியான பகவானுக்கு பேர் என்ன? பிரமாணம். பாகவத ராமாயணத்துக்கெல்லாம் பேர் என்ன? பிரமாணம். இந்த பிரமாணம் காட்டுவது அந்த பிரமாணத்தை. எந்த பிரமாணம்? விஷ்ணு சஹஸ்ரநாமம்ங்கிற பிரமாணம் காண்பிக்க கூடியது. எந்த பிரமாணத்தை அப்படின்னு கேட்டேன்னா, 429வது திருநாமாவான பெருமாள்ங்கிற பிரமாணத்தை. அதனால பிரமாணம்னா அத கார்த்தயுகானாம் ஹித அஹிதயோஹோ பிரமாணம் வியவஸ்தாபகா. கிருதயுகத்தில் உள்ளவர்களுக்கு நன்மை தீமைகளை பகுத்து அறிவிப்பவர். பிரமாணாய நமஹா. உங்க குழந்தைகளுக்கெல்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணுங்கிற அந்த அசுர முயற்சி எடுக்கணும்னு ஆசைன்னா, இட் இஸ் a Herculean task. அட்வைஸ் பண்றதுங்கிறது அது உடனே என்ன பண்ணும்? ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்டி, நீ என்ன கை காமிக்கிறியே, நீ என்ன ஒழுங்கு அப்படின்னு அது கேட்கும் இல்லையா? அதனால யாருக்காவது அந்த அசுர முயற்சி எடுக்கணும்னு ஆசைன்னா இந்த நாமாவை 3 வாட்டி சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுங்க. நீங்க மனசால சொல்லிட்டு பண்ணுங்க, உங்க அட்வைஸ் அது கேட்கலாம்.
ஏன்னா பெருமாள் அட்வைஸ் பண்ணி தானே இந்த நாமம் வந்திருக்கு. அதனால நம்ம இந்த நாமத்தை சொன்னா நமக்கும் அந்த அட்வைசரி மோட்ல நம்ம போயிடுவோம். ஏன்னா இப்பெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அட்வைசரி சர்வீசஸ் தான் கம்பெனி கொடுக்குறாங்க. நம்மளும் அட்வைசரி சர்வீசஸ்ல போகணும்னா இந்த நாமாவை சொல்லலாம். பிரமாணாய நமஹ சொல்லியாச்சா 3 வாட்டி? பிரமாணாய நமஹ, பிரமாணாய நமஹ, பிரமாணாய நமஹ. அடுத்தது ரொம்ப அழகான திருநாமம் பீஜம் அவ்யயம். பீஜம்னா பொதுவா சீடு தான் இல்லையா? ஆனா இப்ப பீஜம் அவ்யயம்னு பெருமாளுக்கு இவர் எப்படி எடுக்கிறாருங்கிறத பாருங்க. என்ன எடுக்கிறார்? பீஜம் அவ்யயம். அதுக்கு சொல்றார், ஏவம் கலிகாலாத்யவக்ரஹ அவசானேஷு புனః புனஹ தர்ம பிரரோஹணாத் பீஜம் அவ்யயம். கலியின் இறுதியில் மீண்டும் மீண்டும் தர்மத்தை முளைக்கச் செய்வதால் அழியாத விதையாகவும் இருப்பவர். துளசி நம்ம ஆத்துல எல்லாம் வச்சிருக்கோம். அசியூம் பண்ணிக்கிறேன் துளசி ஆத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த துளசி ஆத்துல இருக்கணும்னு ஒரு சாஸ்திரம். அந்த துளசி எப்படின்னா ஒரு 20 வருஷமா எங்க ஆத்துல இந்த துளசி இருக்குன்னு யாரும் சொல்லவே மாட்டான். ஏன்னா இந்த நம்ம பிளான்ட்ஸ் கிளாசிஃபை பண்ணும்போது ஹெர்ப்ஸ், ஷ்ரப்ஸ் அப்படின்லாம் கிளாசிஃபிகேஷன் உண்டு. சில செடிகள்ல சில மாசங்கள் தான் இருக்கும். இதே நீங்க ஆலமரம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்கிறானே, அந்த குழந்தை கேட்கறது அவ அம்மாவை, அம்மா நம்ம வீட்டுல ரொம்ப மூத்தவர் யாரு அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஆலமரத்தை காமிக்கிறா. ஏதோ தாத்தா பாட்டிலாம் ஆத்துல இருக்கா, அவ ஆலமரத்தை விட ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கா, அதை காமிக்க மாட்டா. ஆலமரத்தை தான். ஒரு வேளை அவ வீட்டுல தாத்தா பாட்டி இல்லையோ, இது செப்பரேட் ஃபேமிலி, நியூக்ளியர் ஃபேமிலி இல்லை, அப்படி இல்லாதபடியால் ஆலமரத்தை காமிப்பா. உடனே அது ஆலிங்கனம் பண்ணும். அபார பாராவார பரிகா பரிவிருத்த பரபுர பரஸ்ருத தவதஹன ஜவன பவன பவ கபிவர பரிஷ்வங்க பாவித சர்வஸ்வதான. அது ஹமாமா, ஹமாம்க்கு தானே. அதனால ஹமாம்க்கு அப்படியே அந்த மரத்தை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த மரங்கள் இப்ப வேப்ப மரம் எல்லாம் பார்த்தேன்னா 150 வருஷம். இந்த இதுக்கு தியோசாபிக்கல் சொசைட்டிக்கெல்லாம் போனேன்னா அவன் சொல்லுவான் இது எவ்வளவோ வருடங்களாக இருக்கின்றது அப்படின்னு. துளசி எல்லாம் அப்படி சொல்ல முடியாது. இப்ப நீங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் போறேன், அங்க போனா நந்தவனத்துல ஒரு இருக்கும், இங்கதான் ஆண்டாள் பிறந்தாரும்பா. இதே துளசி மாடம், துளசி மாடம் அதுவா வேணா இருக்கலாம், துளசி அதுவா இருக்க முடியாது இல்லையா? இதே புளிய மரத்தை காமிச்சா ஆழ்வார்த வேணா ஒத்துக்கலாம், ஆனா துளசி இருக்காது. ஏன்னா சிலதெல்லாம் அப்பப்போ தோன்றி மறையும். அப்ப என்ன பண்ணுவா, இதுக்கெல்லாம் சீசனல்னு பேரு. நீங்க இந்த கிராப்ஸ்ல கூட பார்த்தேன்னா சீசனல் கிராப் ரொட்டேஷன் ஒன்று உண்டு. அதே நிலத்துல அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பீஜம் போட்டுண்டே வருவர் அந்த கிருஷி பண்ணுபவர். அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்ணுவாரா, தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும்னு ஒரு வாட்டி பண்ண மாட்டாராம். அப்ப அந்த தர்மம்ங்கிற விதைய போட்டுட்டு 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 போவராம். போட்டுட்டு தர்மம்ங்கிற விதைய போட்டுட்டு இது போடுறபடியால் தான் தர்மம் தோன்றி அழிஞ்ச உடனே திருப்பி தர்மம்ங்கிற விதைய போடுவார். அப்படி யாரு தர்மம்ங்கிற விதைய மறுபடியும் மறுபடியும் போட்டுட்டு 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 வராரோ அவருக்கு பீஜம் அவ்யயான்னு பேர். சாதாரண பீஜம் அல்ல, தர்மம்ங்கிற பீஜம். அதனால பீஜாயாவ்யயாய நமஹ. நல்லா கவனிங்கோ. பீஜாயா அவ்யயாய நமஹ. பீஜாயாவ்யயாய நமஹ. பீஜாயா அவ்யயாய நமஹ. ஆயிட்டா? அடுத்தது அர்த்தஹாங்கிற திருநாமம். அர்த்தஹாக்கு சொல்றார், ஏகபக்தேர் விசிஷ்டாதி காரிண சம்யஜ்ஞானினஹ ஸ்வயம் பிரயோஜனத்வாத் அர்த்தஹ. செம்மையாக அறிந்து தம்மிடம் உறுதியாக பக்தி செய்யும் அதிகாரிக்கு தாமே பயனாக இருப்பவர். தேசிகன் எடுக்கிறார், 6 பயன் வேறில்லா அடியவர்கள் அனைவர்க்கும் 6 மதன் பயனும் அவை ஒரு காலும் பல காலும் வழியும் அவர்தான். யார அடையிறோமோ அந்த அடையும் பொருளும் அவர்தான். உபாயமும் அவரே, உபேயமும் அவரே. யாரு தன்னை அண்டியவரோ அவருக்கு தானே வழியாக இருந்து தானே பலனாகவும் இருப்பவர் அர்த்தஹா அப்படின்னு பேர். அந்த அர்த்தஹாங்கிற திருநாமத்துக்கு சொல்லியிருக்கார், செம்மையாக அறிந்து தம்மிடம் உறுதியாக பக்தி செய்யும் அதிகாரிக்கு தாமே பயனாக இருப்பவர். அதனால அர்த்தாய நமஹ. அர்த்த
அர்த்தாய நமஹ அர்த்தாய நமஹ. அனர்த்தஹாங்கிற திருநாமம் பாருங்கோ. இது உப்பிலியப்பன் பாசம். உப்பிலியப்பன் பாசுரம் எதுக்கு சொல்றேன் தெரியுமோ? நல்குரவும் செல்வமும் நரகமும் சுவர்க்கமுமாய். ஆழ்வார் என்ன பண்றார்? எது ஆப்போசிட்ஸோ அதை பெருமாளுக்கு எடுத்து சொல்றார். விடமும் அமுதமும் வெல்பகையும் நட்புமாய். பகை நட்பு அவர்தான், அமிர்தம் விஷம் அவர்தான். ஏன்னா தமிழ்லயே சொல்றாளே, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் விஷம் ஆயிடும் அப்படின்னுட்டு. அதனால மெடிசன்ஸ் கூட நீங்க பார்த்தேன்னா அது நமக்கு மருந்து தான். ஆனா அவர் கார்த்தால ஒண்ணு சாப்பிட சொல்லியிருக்காருன்னா அவர் இது நல்லது தானே பண்றது, 10 சாப்பிட்டுட்டா அதுவே விஷம் ஆயிடுறது பாருங்க. அதனால அமிர்தமும் அவரே விஷமும் அவரே. புரந்தரதாசர் வாழ் சொல்றார், யமனல்லி காணெனெಂದು ಹೇಳಬೇಡ ಯಮನೆ ಶ್ರೀರಾಮನು ಸಂದೇಹ ಬೇಡ யமனல்லி காணேனெந்து. யமனை எங்கேயுமே நான் பார்க்கலையேன்னு சொல்லாதடா. யமன் வேற யாரும் இல்ல, யமனே ஸ்ரீராமனோ. யமன் தான் ஸ்ரீராமன். சந்தேக வேட, சந்தேகமே வேண்டாம். உடனே அவர் கேட்டார், தாசர்வாள் யமன் ஸ்ரீராமனா? ஏன்னா ராமனை பஜித்தால் யமன் கிட்ட போக வேண்டாம் தானே பகவத்பாதா எழுதியிருக்கார். கிரியதே தஸ்ய யமேன சர்ச்சா பஜ கோவிந்தம். கோவிந்தனை பஜிச்சா யமனோட சர்ச்சை பண்ண வேண்டாங்கிறார். நீர் என்னன்னா யமனே ஸ்ரீராமன்கிறீரே அப்படின்னா தாசர்வாள் சொன்ன பொறுமை. ನಂಬಿದ ವಿಭೀಷಣಗೆ ಮಿತ್ರನಾದ, ನಂಬದಿದ್ದ ರಾವಣನಿಗೆ ಶತ್ರುವಾದ, ನಂಬಿದ ಪ್ರಹ್ಲಾದನಿಗೆ ಹರಿಯಾದ, ನಂಬದಿದ್ದ ಹಿರಣ್ಯನಿಗೆ ಅರಿಯಾದ. நம்பின பிரஹ்லாதனுக்கு ஹரி, நம்பாத இருந்த அந்த ஹிரண்ய கசிப்புக்கு அவனே குறி, அவனே எதிரி. அந்தியம் போதில் ஹரி உருவாகி அரியை அழித்தவனை தானே ஆழ்வார் பாசுரம். அதனால அவனே தான் எல்லாம். அந்த இடத்துல சொல்றார், இந்த இடத்துல அனர்த்தஹா எதுக்கு நான் சொல்ல வந்தேன்? முதல்ல பகவானுக்கு பேர் என்ன? இப்போ 431வது திருநாமம் அர்த்தஹா, அடுத்த திருநாமம் அனர்த்தஹா. சுவாமி அவர் பேர் என்ன? இவர் தான் சுவாமி மிஸ்டர் அர்த்தன். இவருக்கு இன்னொரு பேர் இருக்கா? இருக்கு, அனர்த்தன். சொல்ல முடியுமோ? பத்மநாபனை பேடி ஆக்கலாம், ஸ்ரீனிவாசனை சீமாவாக்கலாம், இல்லையா? ருக்குமிணிய ருக்கு ஆக்கலாம். அர்த்தனை எப்படி அனர்த்தன் ஆக்க முடியும்? இது அனர்த்தமா இல்லையா இப்படி சொல்றது? அர்த்தனை அனர்த்தமாக்கலாம்னா நன்னா கவனிங்கோ. சஹஸ்ரநாமத்துல அவிஜ்ஞாதான்னு ஒரு நாமம் வருது. ஞாபகம் இருக்கா? எங்கேயோ கேட்டாப்புல இருக்கா? அவிஜ்ஞாதா சஹஸ்ராம்சுர் விதாதா கிருதலக்ஷணா. விஞ்ஞானம்னா என்ன? நம்ம ஜென்ரலா எடுத்துக்கலாம். ஞானம்னா என்ன? நாலேஜ். அஜ்ஞானம்னா என்ன? நாலேஜ் இல்லைன்னு அர்த்தம். ஏன் சுவாமி அவர் அஜ்ஞானின்னா என்ன? நாலேஜ் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? ஏன்னா பல பேர் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணுவா. இந்த ஞானிங்கிறதுக்கு முன்னாடி அவ இந்த நிறைய பேருக்கு பேச்சுல என்ன ஆயிடும், சார் ஹேஸ் கம் அப்படின்பா. அந்த நடுவில் என்ன பேசுறதுன்னு தெரியாது. அது ஒரு ஃபில்லர்னு பேர் இதுக்கு. ஹி ஹேஸ் கம் சொல்ல மாட்டா, ஹி ஹேஸ் அப்படின்பா. இப்போ ஞானின்னு என்ன சொல்றான்னு வச்சுக்கோங்க, முன்னாடி போட்டுவிட்டா என்ன ஆயிடும்? ஞானி ஹேஸ் கம். அஜ்ஞானி, ஞானம் உடையவர் ஞானி, ஞானம் இல்லாதவர் அஜ்ஞானி. ஞாதா தெரிஞ்சின்றவர், ஞானம் உள்ளவர். விசேஷமான ஞானத்தை உடையவர் விஜ்ஞாதா. விசேஷமான ஞானம் இல்லாதவர் அவிஜ்ஞாதா. ஓஹோ சுவாமி, பெருமாளே அவிஜ்ஞாதா தானா? நன்னா இருக்கா? நாம பெருமாளுக்கு என்ன சுவாமினா இவர் தான் அவிஜ்ஞாதா, ரொம்பலாம் ஒன்றும் தெரியாது இவருக்கு அப்படின்னு சொன்னா நன்னா இருக்கா? ஆனா பராசர பட்டர் அர்த்தம் பண்றாரு. என்ன அழகுன்னா, அவிஜ்ஞாதானா தெரியாதவர். எது தெரியாதவர்? பக்தர்கள் செய்யும் தவறு தெரியாதவர். புரியுறதா இப்போ? அதுதான் பட்டருடைய வியாக்கியானம். அந்த மாதிரி இப்ப அர்த்தஹாக்கு சொல்லிட்டோம். அனர்த்தஹாக்கு அர்த்தம் சொல்றார் பட்டர். கவனிங்கோ என்னங்கிறார்? மந்த சுக்ருதே நார்த்த அர்த்தினா நிர்வியாஜம் ந அர்த்திய இதி அனர்த்தஹா.
அற்ப பயன்களை விரும்பும் பாஹ்யாதினர்களால் வேண்டப்படாதவர். அதுக்கு இவர் சொல்றார், நான் சின்ன வயசுல ரொம்ப யோசிப்பேன். கும்போணத்துக்குள்ள எங்களுக்கு குலதெய்வம் வந்து உப்பிலியப்பன். உப்பிலியப்பன் கோவிலுக்கு போனா ஒரு 50 பேர் இருப்பாங்க. நீங்க திருநாகேஸ்வரம் அங்கேருந்து ஒரு 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 1/2 கிலோமீட்டர் இருக்காது. அந்த ராகு இப்பதானே பயிற்சி எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு, அவர் எங்க சுத்திட்டு வந்தார். அந்த ராகு சன்னதிக்கு போனேன்னா ஒரு 5000 பேர் இருப்பாங்க. ஆனா எனக்கெல்லாம் சின்ன வயசுல வந்து ஸ்லோகம் சொல்லி கொடுக்கும்போது பெருமாள் தான் எல்லாம், பெருமாள் தான் எல்லாம், எல்லாம் பெருமாளா இருக்கும்போது 50 பேர் இருக்கா? ராகு யாருன்னா நவகிரகத்துல அவர் ஒருத்தர், ஆனா 5000 பேர் இருக்கா? ஏன்னு கேட்டா, பெருமாள் கிட்ட போனா நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஏதாவது கோவில்ல பயன் சொல்லும் போது நீங்க இந்த ராசி பலன் எல்லாம் பார்த்தேன்னா, யாராவது வந்து நீங்க ஸ்ரீரங்கத்துக்கு போங்கோ, ஸ்ரீரங்கத்தை பெருமாள் சொல்லவே மாட்டா. ஏன்னா ஸ்ரீரங்கத்துக்கு போனா மோட்சம் தான் கிடைக்கும். யாருக்கும் மோட்சம் வேண்டாமே. இது செய்தால் அது கிடைக்கும், அது செய்தால் இது கிடைக்கும்னு சொல்ற தெய்வங்கள் தான் ஜாஸ்தி இல்லையா? நீ நெருப்பு மேல நட, உன்னை குத்திக்கோ, உன்னை வெட்டிக்கோ, ஒரு ஆட பலி போடு, மாட பலி போடு இப்படின்னு சொன்னா சந்தோஷமா இருக்கு. இது ஸ்ரீரங்கத்துக்கு போனா என்ன பண்றதுன்னா உட்காந்து ஞாச தசகம் சொல்லு அப்படின்னா பிடிக்க மாட்டேங்குது. ஞாச தசகம்லாம் சொல்லி என்ன மோட்சமா? வேண்டாம். இந்த மாதிரி அற்ப பயன்களை யாரு கொடுக்கிறாளோ அவா கிட்டதான் நான் போவேன். எவன் ஒருவன் அற்ப பயன் வேண்டுபவர்களை தன் இடத்துல நெருங்காமல் செய்பவனோ அவனுக்கு அனர்த்தகான் பேர். பெருமாள் தான் பண்ணியிருக்காரு, இவா ஒன்னும் போகாம இல்ல உப்பிலியப்பன் கோவிலுக்கு, பெருமாள் பண்ணி வச்சுட்டார். நீ வேண்டது ரொம்ப அற்பமான ஒரு பயன், நீ எதுக்கு என்கிட்ட வரணும்? வராமலேயே இரு. அவன் புத்தியை மாத்தி விட்டார். நம்ம உடனே இப்போ he is not having the mentality, பக்தன் கிட்ட இருக்க மென்டாலிட்டி இல்ல, பெருமாள் மாத்திட்டார். உனக்கு எப்ப அந்த அற்ப பயன் லாசம் வந்துடுத்தோ அற்ப பயன்களுக்கு நான் அதிகாரி கிடையாதுன்னு மாத்தினுட்டார். அப்படி மாத்துபவனுக்கு அனர்த்தஹான். அதனால அனர்த்தாய நமஹ. இல்ல சுவாமி, நம்ம கூட எப்பவாவது, ஏன்னா இப்படி அடியேன்கிட்ட உபன்யாசம் கேட்டுவிட்டு அடியேன்கிட்ட ரொம்ப விஷயங்கள்லாம் இது இப்படி சொல்லியிருக்காளே, சத்வாரக பிரபத்திங்கிறாளே, அத்வாரக பிரபத்திங்கிறாளே, இந்த இடத்துல தர்மி ஜானம்ங்கிறாளே, தர்ம ரூப ஜானம்ங்கிறாளேம்பா. இவர் இவ்வளவு ஞானியா பேசுற, ரகசிய திரேசாரத்தை PhD பண்ணியிருக்காரு நினைச்சுன்னு நான் யாத்ரா எல்லாம் கூட்டுன்னு போறேன். பக்கத்துல ஏதோ வேற ஏதோ கோவில் இருக்கும், அவர் அங்க வாசல் உட்கார்ந்து இருப்பார். சத்வாரக பிரபத்தி பேசினவர் உட்கார்ந்து இருப்பார். சுவாமி வரையில இல்ல ஒரு விஷயம் வேண்டின்னு இங்க வந்தேன். அதனால அப்படி என்ன அந்த இடத்துல என்ன தெரியும், பகவான் வர வச்சுட்டார். இனிமே அந்த ரகசிய திரேசார ஞானம் நிக்காது. அதனால அவரை கொஞ்சம் திருத்தணும்னா அனர்த்தா அப்படின்னு நாமத்தை சொன்னா திருந்து வரும். என்னவோ எல்லாம் ஒரு ப்ராபபிலிட்டி தான் வச்சுக்கோ. நம்மள மேத்ஸ்ல ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஹெட் வரத்துக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்டா யாரும் 1ன்னே சொல்ல மாட்டான், 1/2 தான் சொல்லுவார். திருந்தலாம், திருந்தாமலையும் இருக்கலாம் இல்லையா? மழை வரலாம், வரலாமா, இதெல்லாம் அப்படித்தானே சொல்லியிருந்தோம். வருமா வராதான்னு இல்லையா? இப்ப மழை மேலேந்து வருமா, பூமியிலேந்து ஆத்துக்குள்ள வருதான்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. மேலேந்து வந்துட்டு அது இப்படி இல்ல வருது. அதனால அப்பேற்பட்ட நாமத்தோடு கூடினவர் பகவான். அனர்த்தஹ. அனர்த்தாய நமஹ. அனர்த்தாய நமஹ. அனர்த்தாய நமஹ. அடுத்தது ரொம்ப ஆச்சரியமான திருநாமம் மகாகோஷஹ. சதா சர்வேபியஹ சர்வதா தானேபி அக்ஷயத்வான் மகாந்தஹ சங்க பத்ம ஆதி நிதி ரத்னாகர ரோஹண கிரிவராதயஹ கோஷாஹ பாண்டாகாராண்யஸ்யேதி மகாகோஷஹ. சுவாமி இவ்வளவு பெருசு ஒரு நாமத்துக்கு அவர் என்ன அட்டகாசம் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. இது எங்க இந்த நாமம் இருக்குன்னே தெரியல, அப்படி எழுதி வச்சிருக்காரு. இப்போ நல்ல சங்கதி பாருங்க. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கான்னு கேட்டா பல பேர் சொல்லுவா புளியோரன்னா பண்ணுவா. வைஷ்ணவா கிட்ட போனா புளியோரன்னா தெரியும், அதனால சக்கரை பொங்கல் நன்னா பண்ணுவா. ஸ்மார்த்தா கிட்ட போனா கொழக்கட்டை நன்னா இருக்கும். பாலக்காட் பண்ணா பால் பாயசம் நன்னா பண்ணுவா. சாப்பிட்றதுலயே இருந்தா சஹஸ்ரநாமத்துல நெருங்க முடியாது. ஸ்ரீ வைஷ்ணவா கிட்ட இருக்கக்கூடிய விஷயம்னா, நான் சொல்றது நம்மள மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவால நம்மள திருமண் சாத்தின் இருக்கக்கூடிய அவைஷ்ணவாள். நம்ம கிட்ட எல்லாம் என்ன வைஷ்ணவத்துவம் இருக்கு சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, திருமண் தான் ஒண்ணு இருக்கு. அதனால திருமண்ணை இட்டுண்டா நம்ம வைஷ்ணவத்துவம் இருக்குன்னு நினைச்சுக்கிறோம். இட் இஸ் ஃபார் அஸ் டு ஆன்சர் ஹவு ட்ரூ ஆர் வி டு அவர் செல்ஸ்
இல்லையா? இது ஒண்ணு மத்தவாக்கிட்ட அடியேன் வந்து அடியேன் அடியேன்னு சொல்றது, குனிஞ்சு குனிஞ்சு போறது, தேவள் எழுந்தணும்னு சொல்றது, பொன்னடி சாத்தணும், வெள்ளி அடி சாத்தணும், வைரடி சாத்தணும்னு சொல்றது, இதெல்லாம் வைஷ்ணவத்துவம் கிடையாது. வைஷ்ணவத்துவம்ங்கிறது நம்ம மனசுக்கு நம்ம எவ்வளவு வைஷ்ணவனா இருக்கோங்கிறதான் கேள்வியை ஒழிய அடியேன் தேவள் ஏழணும் ஏழணும்னு சொல்லிவிட்டு அவர் போனோன்னு ஏழனம் பண்றது இதெல்லாம் வந்து இது வைஷ்ணவத்துவம் இல்லையே. அதனால வைஷ்ணவத்துவம்னா எது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அதெல்லாம் நஞ்சியர் ரொம்ப கிளியரா ஆன்சர் பண்ணியிருக்காரு. அந்த டெஃபினேஷன்லாம் பார்த்தா நம்ம ஒரு நாளும் வைஷ்ணவன் சொல்லிக்கவே முடியாது. இன்விடேஷன்ல வேணா போட்டலாம், இந்த இந்த கிராமத்தை சேர்ந்த இந்த ஐயங்காரின் பௌத்திரனும் இல்லை வேணா போட்டுக்கலாமே ஒழிய ஒன்றும் அதெல்லாம் ஒரு சம்பந்தம் இல்லை. ஆனா எதுக்கு இந்த இடத்துல சொன்னேன், மகாகோஷா அதாவது சங்கதி, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வியாக்கியாத்தாக்கள்லாம் இருக்கவாளுக்கு சங்கதி தெரியும், கான்டெக்ஸ்ட் அழகா இன்டர்பிரேட் பண்ணின்னு வரும்போது தனித்தனியா இன்டர்பிரேட் பண்ண மாட்டா. இப்போ நீங்க பல வியாக்கியானம் பார்த்தேன்னா சஹஸ்ரநாமத்துக்கு திருவிக்கிரமகான் வருதுன்னு வச்சுக்கோ, உலகத்தை அளந்தவன். அடுத்த திருநாமம் கபிலாச்சாரியான் வந்தா கபிலனாய் இருப்பவன். திருப்பி அடுத்தது மகரிஷின்னு வந்தா கபிலராக இருந்த மகரிஷி. அடுத்தது திருப்பி நாரசிம்மான் வந்தா நரசிம்மனாய் இருப்பவன். சுவாமி திடீர்னு வாமனாவதாரத்திலேருந்து இங்க போறேன் அங்க போறேன், அதுதான் பராசர பட்டர் கிட்ட இல்ல. அவர் என்ன பண்ணிட்டார், ஒரு 10 நாமங்கள் இது 10 கல்கி அவதாரத்துக்குன்னு விட்டார். எப்படி சொல்லியிருக்கார்? முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், பெருமாள் அர்த்தஹான்னு பேரு, நிஜமாக பலன்களை கொடுப்பவர். அனர்த்தஹான்னு பேரு, அற்ப பலன்களை ஆசைப்படும் அவர்களை தன்னிடத்தில் நெருங்க செய்யாதவர். இப்படி சொல்லிவிட்டா அடுத்த என்ன கேள்வி வரும், சுவாமி எல்லாரும் உலகத்துல மோட்சத்தை தான் கேட்கணுங்கிறது இல்லையே. திரௌபதிக்கு வஸ்திரம் வேணும், சரணாகதி பண்ணா, புடவையை பிடிச்சி இழுக்கும் போது எனக்கு புடவை வேண்டாம் நீ மோட்சம் கொடுத்துட்டா போறோம்னா சொன்னா அவ அந்த இடத்த சரணாகதி புடவைக்காக பண்ணா. இப்போ பெருமாள் ஐயோ நான் அர்த்தனாச்சே, அனர்த்தன் கிடையாதேனா, அதனால இவளுக்கு நான் புடவை கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமமிரே, புடவை கொடுத்தார். அப்படின்னா அர்த்தம் என்ன, மோட்சத்தையே கொடுப்பவர் புடவையையும் கொடுப்பார். புடவை கொடுக்குறவாழ்ல மோட்சம் கொடுக்க மாட்டார். இப்போ நீங்க பாலம்க்கு போறேன்னு வச்சுக்கோங்க, பாலம் ஆரம்பிக்கேவி புடவை நீங்க பார்த்தேன்னா போச்சம்பள்ளி எடுத்து போடுறா, வேங்கடகிரி மங்களகிரி, நம்ம அந்த க்ஷேத்திரத்துல தான் போய் பெருமாளை சேவிச்சிருக்கோமோ இல்லையோ, வேங்கடகிரி சாரி போடுறா, மங்களகிரி சாரி போடுறா, போச்சம்பள்ளி போடுறா, அப்புறம் கத்வால் போடுறா, ராசில் போடுறா, எல்லாம் போடுறா. சுவாமி அதோட சேர்ந்து எனக்கு மோட்சத்தையும் கொடுங்கோ. அவருக்கு முதல்ல அப்படின்னா என்னன்னு தெரியாது. புடவை கொடுக்கிறவாள்லாம் மோட்சம் கொடுக்க மாட்டா. ஆனா எவன் ஒருவன் மோட்சம் கொடுக்குறானோ புடவையும் தானே கொடுப்பாரு. இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் 1 ரூபாய் அவர்கிட்ட இருக்கு, நீக்கு 1 ரூபாய் வேணும், நான் அவர்கிட்ட போனா அவர் கொடுக்கலாம். எனக்கு 10 ரூபாய் வேணும், ஆனா அவர்கிட்ட 1 ரூபாய் தான் இருக்கு, நிச்சயமா அவரால் கொடுக்க முடியாது. இப்படி யோசிச்சு பாருங்க. ஒருத்தர்கிட்ட 10 ரூபாய் இருக்கு, சுவாமி அவர் 10 ரூபாய் இருக்கு, அவர்கிட்ட 1 ரூபாய் கொடுப்பாரா? நிச்சயமா கொடுப்பார். இப்போ பெருமாள் எல்லா செல்வங்களுக்கும் அதிபதி, செல்வத்துள் செல்வமாய் இருப்பது மோட்சம். மோட்சத்தையே கொடுப்பவர் கீழே இருக்கக்கூடிய புடவையை கொடுக்க மாட்டாரா? அதனால பெருமாள் அர்த்தனா இருக்காரே நீ சந்தோஷப்பட்ட, அனர்த்தனா இருக்காரே பயப்பட்ட, கவலைப்படாத, நீ நல்ல மனசோட கேட்டா அந்த செல்வத்தையும் கொடுப்பார். ஏன்னா அவர் மகாகோஷா அப்படிங்கிறார். இந்த மகாகோஷாக்கு இப்ப நான் பெரிய சம்ஸ்கிருத வாக்கியம் படிச்சேன் பாருங்க. சதா சர்வேபியா சர்வதா தானேபி அக்ஷயத்வான் மகாந்தः சங்க பத்மாதி நிதிர் ரத்னாகர ரோஹண கிரிவராதய கோஷாஹ பாண்டாகாரண்யஸ்யேதி மகாகோஷா. வேண்டுபவர்களுக்கு எல்லாம் எக்காலத்திலும் எல்லா வகையிலும், ஆழ்வார் என்ன சொன்னார், எக்காலத்திலும் எந்தையாய், எல்லா காலத்திலும் எந்தையாயினார். இந்த இடத்துல சொல்றார், வேண்டுபவர்களுக்கு எல்லாம் எக்காலமும் எல்லா வகையாலும் தானம் செய்தாலும் அழியாதவைகளான சங்கநிதி பத்மநிதி ரத்னாகரம் ரோஹணமலை முதலியவை பொக்கிஷங்களாக இருக்க பெற்றவர். அதனால்தான் ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் பாட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கிருஷ்ணா நீ எனக்கு நிதியை கொடு, ஆனா இந்த நிதியை கொடுத்துட்டு உன்னை காமிக்காம விடாத. ஒருவேளை இந்த நிதியை கொடுத்துட்டு நீ வராமல் இருந்தால் இந்த நிதியே வேண்டாம், நிதியை கொடுத்தாலும் உன் பார்வை வேண்டும். சங்க பதும நிதி இரண்டும் தந்தால் தெரியுறதா, பார்வை ஒன்றே போதுமே. சங்க
பதுமணி தேகிரண்டோ வலியதால் கள்ள பார்வை ஒன்றே போதுமே. அததான் பட்டர் எடுக்கிறார். சங்க பத்மாதி நிதி ரத்னாகரஹா, அதையும் கொடுப்பவர். அதனால மகாகோஷாய நமஹ, மகாகோஷாய நமஹ. அடுத்த நாமம் மகாபோகஹ. மகாபோகஹனா சொல்றார் இந்த இடத்துல, அர்த்தசாத்தியஹ காமபோகோபி மகானு அஸ்மாது இதி மகாபோகஹ, செல்வத்தால் பெரும் இன்பங்களையும் தருபவர். அதாவது சில பேர் சொல்லுவா, செல்வம் நிறைய இருக்கு சுவாமி, அனுபவிக்கவே முடியல. யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தர் ஏழையா இருக்கார், ஆனா அவருக்கு பாதாம் அல்வா சாப்பிடணும்னு ஆசை, வாங்க முடியல. நிதி இல்ல, பாதாம் ஹல்வா வாங்க முடியல. அடுத்தா ஏன்னா பாதாம் 1 kg 400 ரூபான்னு வச்சுட்டா கூட அதை உரிச்சுட்டு வேக வச்சு எடுத்து அப்புறம் நெய்யை வாங்கி அப்புறம் அதை அரைச்சுட்டு குங்குமப்பூவை போட்டு நல்லா தளதளான்னு கொதிக்க விட்டு அதை எடுக்கணும். இதுக்கெல்லாம் சேர்த்து போட்டாலே கேஸ் விலையோட சேர்த்துருங்கோ. இங்க கிவ் அப் பண்ணலைன்னா கூட கேஸை நான் சப்சிடைஸ் ரேட்ல கூட அது என்ன விலை, அதனால ஒரு 800 1000 ரூபாய். ஏழைக்கு சாப்பிட முடியாது, விட்டு போச்சு. இப்போ பணக்காரரா ஒருத்தர் இருக்கார், அவர் திரும்பி பார்த்தா காரா தான் இருக்கு, ஆனா பாதாம் அல்வா சாப்பிட முடியல. ஏன்னா சாப்பிட்டா அது டெஸ்ட் மேட்ச் ஸ்கோர் மாதிரி 400க்கு எகிரிடு. ஏன் டெஸ்ட் மேட்ச்ல நம்ம விராட் கோலி வாங்குறாரோ இல்லையோ, இவருக்கு சுகர் அவ்வளோ இருக்கு 400. அப்ப என்ன பண்றது பாருங்கோ, செல்வம்னு ஒண்ணு இருந்தாலும் அதால சுகம் பெறறதுக்குன்னு ஒரு சுகிருத்து வேணுமா இருக்கு இல்லையா? நமக்கு கார் இருக்கு, எல்லாருக்கும் உதவுவோம், நம்ம ஏறணும் கச்சே பார்த்தா பிரேக் டவுன் ஆயிடும், நம்ம மறுபடியும் ஆட்டோல போக வேண்டியதுதான். செல்வம் இருந்தாலும் அதால வர சந்தோஷம் நமக்கு இல்லையே. அதனால செல்வத்தையும் கொடுத்து அந்த சந்தோஷத்தையும் அளிப்பவர் மகாபோகா. மகாகோஷா செல்வங்களை கொடுப்பவர், செல்வத்தால் வர சந்தோஷத்தை கொடுப்பவர் மகாபோகா. இப்போ உங்களுக்கு பாதாம் அல்வா வேணும்னா மகாகோஷா சொல்லுங்க. பாதாம் அல்வாவை நன்னா ஒரு கப்புல வச்சு சாப்பிடணும், சுகர் ஏறாமல் அப்படின்னா மகாபோகா சொல்லுங்க. மாமி சஹஸ்ரநாமம் இதுக்கெல்லாமும் சொல்லலாமான்னு கேட்டா, அனர்த்தனா இருந்தா சொல்லலாம் இல்லையா? அனர்த்தனா இருந்தா, அர்த்தனா இருந்தா மோட்சத்துக்கு சொல்லுங்க. ஏன்னா பிரபத்தி பண்ணிட்டு இருக்கோம், பிரபத்திங்கிற கோஷம் வேணும், சம்பத்து வேணும், மகாகோஷா. பிரபத்தி அனுபவிக்க கத்துக்கணுமே. பிரபத்தி பண்ணிட்டு உட்காந்துட்டு ஆத்துல டிவி பார்த்துட்டு இருந்தா வராது. இந்த மாதிரி உபன்யாசம் கேட்கணுமே, இந்த மாதிரி உபன்யாசங்கள் நிறைய கேட்கணும், காலக்ஷேபம் நிறைய கேட்கணுங்கிற போகம் இருக்கணும், மகாபோகா சொல்லுங்க. அர்த்தனுக்கு மகாகோஷா மகாபோகா, அனர்த்தனுக்கும் மகாகோஷா மகாபோகா. ஏன் சுவாமி இப்பதான் சொல்லணுங்கிறேன்? ஏன்னா இந்த நாமங்கள்லாம் கல்கி அவதாரத்துக்கு ஆனபடியால் இந்த யுகத்துல தான் சொல்ல முடியும். அதனால மகாபோகாய நமஹ, மகாபோகாய நமஹ, மகாபோகாய நமஹ. இன்றைய கடைசி நாமம், லாஸ்ட் நேம் ஆஃப் கல்கி அவதாரம், இப்பதான் வந்திருக்கோம் ருச்சிகரமான நாமத்துக்கு. மகாதனஹா அப்படின்னு பேர். அனிரூப்யாதி கிருபண பிரதேயம் அனந்தம் தனம் அஸ்யேதி மகாதனஹா. மிக்க ஏழைகளுக்கும் மிக்க ஏழைகளுக்கு எண்ணாமல் கொடுக்கத்தக்க அளவற்ற செல்வம் உடையவர். அதாவது அளவற்ற செல்வம். நான் போய் எல்லா வீட்டுக்கும் டிவி கொடுத்து இதெல்லாம் கொடுக்க வேண்டாம். பெருமாளுக்கு தெரியும் யாருக்கு எப்போ என்ன கொடுக்க இல்லையா? ஏன்னா இப்போ வீடே 2 அடி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பல பேர் என்ன பண்ணிடுவா, நம்ம வீட்டு சைஸை பார்க்க மாட்டான். பெரிய வஸ்து, இந்த கல்யாணத்துல எல்லாம் இந்த வஸ்துக்கள்லாம் கொடுக்கறத பார்த்தா, மாமி நீங்க இவ்வளவு செலவு பண்ணி எடுத்துன்னு வந்து நீங்களே எடுத்துன்னு போயிடுங்கன்னு சொல்லலாம். வைக்கிறதுக்கு இடம் இல்லை இல்லையா? வைக்கிறதுக்கு இடம் இருக்கணும் இல்லையா? ஒருத்தருக்கு உபயோகப்படக்கூடிய பொருளை கொடுக்கணும். அவர் இருக்கிறதே ஒரு சின்ன குடிசை, இடமே இல்லை. நான் ஃப்ரிட்ஜை கொடுக்குறேன், வாஷிங் மிஷினை கொடுக்குறேன், இது டிவியை கொடுக்குறேன், அப்புறம் வந்து இத்தை கொடுக்குறேன், அத்தை கொடுக்குறேன், எங்க வச்சுப்பார்? அப்ப என்ன ஆயிடுறது? பல பேர் அடையார் நதியில இந்த வாட்டி வரும்போது என்ன பார்த்தானா, தீர்த்தத்தை பார்க்கல, டிவியை பார்த்தா. டிவி எல்லாம் முதந்துட்டே போச்சு. ஏன்? ஏன்னா நமக்கு எவ்வளவு இடமோ அப்படிதான். இது வந்து ஏழை பணக்காரன் இல்ல, பணக்காரால ஏழையோ, நம்ம வீட்டுல எவ்வளவு சாமான் வச்சுக்க முடியுமோ அவ்வளவுதான் வச்சுக்கணுமே ஒழிய நம்ம சக்திக்கு மீறி வச்சுக்க முடியாது. அதனால பகவான் என்ன பண்ணுவார், ஏழைகளுக்கா இருந்தாலும் பார்த்து பார்த்து அவர் கொடுப்பார். அவர் கொடுப்பார்னா ஏதோ ரொம்ப முக்கியமான வஸ்து, உடம்பு அவளுக்கு நோய் இருக்கு அப்படின்னா 1000 ரூபாய் கொடுத்தா உதவும். டிவி இல்லாமல் ஒருத்தரால இருக்க முடியும் இல்லையா? இதெல்லாம் நெசசிட்டி கிடையாது நமக்கு.
எது நெசசிட்டியோ அதை கொடுத்தா தேவையில்ல. ஒருத்தர் ரொம்ப வயோதிகர், அவருக்கு டானிக் வேணும், அதை வாங்கி கொடுக்கலாம். இப்போ வாஷிங் மிஷினை வாங்கி கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஏன்னா அதுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை. இவா வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி வராது, எங்கேருந்தோ திருட்டுத்தனமா எடுக்க வேண்டுமா இருக்கு. அப்படிங்கச்ச பெருமாள் பார்த்து கொடுப்பார். அந்த பெருமாள் மேல நம்பிக்கை இல்லாமல் நம்ம தான் கடவுள்ங்கிற எண்ணம் வந்து நம்ம கொடுக்குறோம் பாருங்க, அப்பதான் தப்பாயிடுறது. எப்பேற்பட்டவன் அப்படி கொடுப்பானோ மகாதனஹான்னு பேர். அதனால மிக்க ஏழைகளுக்கு எண்ணாமல் கொடுக்கத்தக்க அளவற்ற செல்வம் உடையவர். அதனால மகாதனாய நமஹா, மகாதனாய நமஹா, மகாதனாய நமஹா. 15 நாமங்கள். உக்ரஹா, சம்பத்சரஹா, தக்ஷஹா, தக்ஷிணஹ க்ஷமிணாம்பரஹ, வித்பக்தமஹா, வீதபயஹா, புண்ணியஹா, ஸ்ரவணகீர்த்தனஹா அப்படிங்கிற திருநாமம் அல்லாது நம்ம வந்து இந்த நாமங்கள்லாம் பார்த்துட்டே வந்திருக்கோம். சம்பத்சரஹா, மகாகோஷஹா, மகாபோகஹா, பீஜமவ்யயா எல்லாம் பார்த்துருக்கோம். இந்த கல்கி அவதாரம் பவிஷ்யத் காலத்துல தர்மம்ங்கிறது ஒரு திவள கூட இல்லாத காலத்துல பகவான் வெள்ளக்குதிரையில வருவதாக சாஸ்திரம். அந்த வெள்ளக்குதிரை எப்படி வேணாலும் உருவு தரித்து கொள்ளலாம். அவர் எப்படி வருவர்னா சொல்லல. கல்கி புராணத்துல விஷ்ணு யசஸ் பிள்ளையாக வருவர்னு சொல்லியிருக்கு, சுமதி பிள்ளையாக வருவர்னு சொல்லியிருக்கு. கல்கி புராணத்துல அவருக்கு பத்னி பேரு பத்மா ரமான்னு சொல்லியிருக்கு. அவருக்கு கையில வாள் இருக்கும்னு சொல்லியிருக்கு, இன்னொரு கையில பக்ஷி இருக்கும்னு சொல்லியிருக்கு. இப்பேற்பட்ட கல்கியை நம்ம விஷ்ணு புராணத்துல கொஞ்சம் கல்கி அவதாரத்தை பத்தி சொல்லியிருக்கா, பாகவதத்துல சொல்லல. அக்னி புராணத்துல கொஞ்சம் சொல்லியிருக்கா. கல்கி புராணம்னு ஒரு புராணமே இருக்கு, அதுல இருந்துதான் அடியேன்னு சொல்லியிருக்கேன். அதனால இந்த கல்கி புராணத்தை கேட்டிருக்கேன். இப்ப கல்கி புராணத்துக்கு பலன் ஸ்லோகம் படிச்சுடுறேன். அந்த பலன் ஸ்லோகம் படிச்சோம்னா பகவான் நமக்கு நல்லது கொடுப்பார். ஆலோக்ய சர்வசாஸ்திராணி விசார்யஸ்ச புனః புனः இதம் ஏகம் சுனிஷ்பன்னம் த்யேயோ நாராயண சதா ஸ்ருத்வா விதானம் விதிவத் பிராமணோ வேதபாரகः க்ஷத்ரியः பூபதிர்வைஷ்யः தனி சூத்ரோ மகான் பவேத் புத்ரார்த்தி லபதே புத்ரம் தனார்த்தி லபதே தனம் வித்யார்த்தி லபதே வித்யாம் படனாத் ஸ்ரவணாதபி இத்தேதத் புண்ணியமாख्यानं லோமஹர்ஷணோ ஜமுனிः ஸ்ராவயித்வா முனீன் பக்த்யா யயோ தீர்த்தாட்டனாட்டः शौनको मुनिभिः सार्धं सूतमान्त्रय्य धर्मवित् पुण्यारण्ये हरिं ध्यात्वा ब्रह्मपापसयोगवित् लोमहर्षणजं सर्वपुराणज्ञं यतव्रतं व्यासशिष्यं मुनिवरं तं सूतं प्रणमाम्यहं वेदे रामायणे चैव पुराणे भारते तथा आदावन्ते च मध्ये च हरिः सर्वत्र गीयते स जल जलद वर्णो वात वैगैकवाहः करधृत करवाळः सर्वलोकैकपालः कलिकुल बलहन्ता सत्यधर्म प्रणेता कलयतु कुशलं वः कल्कि रूपः सबूपः. இப்பேற்பட்ட கல்கி ரூபத்தை, தர்மத்தை ஸ்தாபிக்கவல்ல கல்கி ரூபத்தை, சர்வலோகேஸ்வரனான பெருமாளுடைய அவதாரமான கல்கி ரூபத்தை உக்ரஹாங்கிற நாமத்திலேந்து ஆரம்பிச்சு மகாதனஹாங்கிற நாமம் 15 நாமங்கள் ஈராக ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் கங்கா புத்திரையனான காங்கேயனான பீஷ்மாச்சாரியால் கொடுத்து கிருஷ்ணர் ஸ்ரவணம் பண்ண பஞ்சமோத்தியாயஹான்னு பஞ்சமோ வேதஹான்னு சொல்லப்பட்ட மகாபாரதத்தில் 5வது ரத்னமாக கொண்டாடப்பட்ட ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் உள்ள நாமாக்களை அனுபவித்தவர்கள் வேதம் படிக்கணும்னு நினைச்சவா வேதம் படிக்கலாம். பாருங்க, பலன் என்னன்னா நீங்க கேட்டிருக்கேள். நீங்க வேதம் படிக்கணும்னு நினைச்சா வேதம் போய் படிக்கலாம். உங்களுக்கு ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா நாளை காலத்தால 600 பாயிண்ட்ஸ் மேல இருக்கும். அதனால படிக்கிற பிள்ளைகள் யாராவது இருந்தா அவ வந்து சும்மா 40 வரும் நினைச்ச பேப்பர்ல எல்லாம் 90 வரும். என்ன சொல்றா? வித்யார்த்தி லபதே வித்யா. அதனால அப்பேற்பட்ட கல்கி அவதாரத்தை கேட்டிருக்கோம். தேசிகன் எடுக்கிறார். அந்த கல்கி அவதாரம் நன்மையை கொடுக்க வேண்டும். ஏன் 10 அவதாரங்களை பகவான் நிறைவேற்றினார், அதுவும் நமக்கு நல்லது கொடுக்கணும். தேவோனஹா சுபம் ஆதனோத்துங்கிறார். அந்த சுபம் உண்டாகட்டும்னு சொல்லி கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.